சரி, இப்போ நம்ம பார்ப்பது வந்து கண்டினியூஸ் ரேண்டம் வேரியபிள்ஸ். கண்டினியூஸ் ரேண்டம் வேரியபிள்ஸ்க்கு வந்து நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி மாஸ் ஃபங்க்ஷன் கூட டென்சிட்டி ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுவோம். சரியா? ஸோ உனக்கு பிஎம்எஃப்க்கு பதிலாக பிடிஎஃப் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி கியூமுலேட்டிவ் ஃபங்க்ஷன் இருக்குது. இங்கே நீ அங்கே எங்கெல்லாம் சம்மேஷன் பண்ணியோ அதுக்கு பதிலாக இங்கே இன்டகிரேஷன் பண்ணுவேன். சரியா? அதுதான் இங்கே ஒரு சேஞ்ச். சேம் எஃப் ஆஃப் கியூமுலேட்டிவ் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷனோட இன்ஃபினிட்டி வேல்யூ வந்து 1 இருக்கும், மைனஸ் இன்ஃபினிட்டி வேல்யூ 0 இருக்கும். அதே மாதிரி ப்ராபபிலிட்டி நல்லா பார்த்துக்கோ. நீ ப்ராபபிலிட்டி வந்து உனக்கு எக்ஸ் ஈக்குவல் டு சம் கேஸ்க்கு நீ கண்டுபிடிக்க மாட்டேன். கண்டினியூஸ் கேஸ் எக்ஸ் ஈக்குவல் டு சம் வேல்யூ இருக்கானா கண்டினியூஸ் கேஸ்க்கு ப்ராபபிலிட்டி 0 தான் இருக்கும். எப்பவுமே எக்ஸ் வந்து லைஸ் இன் இன்டர்வல் தான் கண்டுபிடிக்கும். ஸோ நம்ம ஏற்கனவே பார்த்துக்கோங்களா, நம்ம நார்மலாக கேல்குலேஷன் பண்ணோம்ல அப்பர் லிமிட் மைனஸ் லோவர் லிமிட், அதே தான் இங்கே. ஸோ உங்களோட கேபிட்டல் கியூமுலேட்டிவ் ஃபங்க்ஷனோட அப்பர் லிமிட் எக்ஸ் மைனஸ் லோ, ஸோ அப்பர் லிமிட் மைனஸ் லோவர் லிமிட், இதுதான் உனக்கு ப்ராபபிலிட்டி கொடுத்துரும். சரியா? இல்லைன்னா என்ன பண்ணலாம், இன்டகிரேட் பண்ணி கண்டுபிடிக்கலாம். இப்போ பிடிஎஃப் இருக்குல்ல, பிடிஎஃபை x1 x2 வரைக்கும் இன்டகிரேட் பண்ணி கண்டுபிடிக்கலாம். சரியா? நெக்ஸ்ட் பார்க்கலாம். சரி, பிடிஎஃப்லேருந்து பிஎம்எஃப்க்கு எப்படி போகணும்னா, பிடிஎஃப் இருக்குல்ல, ஸ்மால் எஃப் ஆஃப் எக்ஸ் தான் பிடிஎஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. பிடிஎஃபை மைனஸ் இன்ஃபினிட்டிலேருந்து எக்ஸ் வரைக்கும் இன்டகிரேட் பண்ண அப்படின்னா அது வந்து உனக்கு கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ் கொடுக்கும். எல்லாம் ஞாபகம். ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷனை மைனஸ் இன்ஃபினிட்டிலேருந்து எக்ஸ் வரைக்கும் இன்டகிரேட் பண்ணினா உனக்கு கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ் கிடைக்கும். சரியா? அதே மாதிரி உனக்கு பிடிஎஃப்லேருந்து சிடிஎஃப்லேருந்து உனக்கு, அதாவது கியூமுலேட்டிவ் ஃபங்க்ஷன் வந்து பிடிஎஃப் வேணும் அப்படின்னா அதை எக்ஸால் டிஃப்ரென்ஷியேட் பண்ணினா உனக்கு ஸ்மால் எஃப் ஆஃப் எக்ஸ் கிடைக்கும். சரி, டோட்டல் ப்ராபபிலிட்டி ஒன்றில் டோட்டல் ப்ராபபிலிட்டினா வேல்யூ மைனஸ் இன்ஃபினிட்டி வரைக்கும் இன்டகிரேட் பண்ணணும். எதை இன்டகிரேட் பண்ணணும்? ஸ்மால் எஃப் ஆஃப் எக்ஸ். சரியா? நம்ம அங்கே என்ன பண்ணோம், பிஎம்எஃப் தானே நம்ம ஆட் பண்ணோம் 1க்கு. இங்கே அதே மாதிரி பிடிஎஃபை இன்டகிரேட் பண்ணணும், மைனஸ் இன்ஃபினிட்டி போட்டுனா டோட்டல் வந்து 1 கிடைக்கும். ஓகே, இப்போ எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ரேண்டம் வேரியபிள் எக்ஸ் ஆஸ் த பிடிஎஃப் இதை அவங்களுக்கு வச்சுக்கோங்க. இப்போ சேம் ஃபஸ்ட்டு சி கண்டுபிடிக்கலாம். என்ன பண்ணுங்க, டோட்டல் ப்ராபபிலிட்டி 1ல, ஸோ இன்டகிரேட் பண்ணு ஃபஸ்ட்டு. சரியா? நீங்கள் இன்டகிரேஷன் பை பார்ட்ஸ் யூஸ் பண்ணணும். சரியா? ஹைலைட் ரூட் வச்சு ஃபஸ்ட்டு பண்ணு. ஹைலைட்னா ஃபஸ்ட் என்னது, ஐனா இன்வர்ஸ் ட்ரிகோனோமெட்ரிக் ஃபங்க்ஷன், எல்னா லாகரிதமிக் ஃபங்க்ஷன், ஏனா அல்ஜிப்ராயிக் ஃபங்க்ஷன், டீனா ட்ரிகோனோமெட்ரிக் ஃபங்க்ஷன், ஈங்கிறது எக்ஸ்பொனென்ஷியல் ஃபங்க்ஷன். இப்போ இதை செக் பண்ணிட்டு ஏ தான் ஃபர்ஸ்ட். நம்மக்கிட்ட 2 ஃபங்க்ஷன் இருக்கும். எக்ஸ் வந்து அல்ஜிப்ராயிக் ஃபங்க்ஷன், இ வந்து எக்ஸ்பொனென்ஷியல் ஃபங்க்ஷன். இதில் எந்த ஃபங்க்ஷனை டிஃபரன்ஷியேட் பண்ணணுமோ அதை நம்ம இந்த ஹைலைட் ரூல் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ லெஃப்ட் டு ரைட் மூவ் பண்ணு. ஃபர்ஸ்ட் இந்த அல்ஜிப்ராயிக் வருது. ஸோ அல்ஜிப்ராயிக் ஃபங்க்ஷனை நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ எக்ஸை போட்டுக்கோ, அது அல்ஜிப்ராயிக் ஃபங்க்ஷன், இதை டிஃபரன்ஷியேட் பண்ண போகிறோம். நான் இதை ஒன்று வேணால் பண்ணி காட்டுறேன். ஸோ உங்ககிட்ட எக்ஸ் இருக்குது, e⁻−x/2 இருக்குது. எக்ஸ் தான் அல்ஜிப்ராயிக் ஃபங்க்ஷன், இதை டிஃபரன்ஷியேட் பண்ண போகிறோம், இதை இன்டகிரேட் பண்ணணும். ஸோ இதை டிஃபரன்ஷியேட் பண்ண போகிறோம், இதை இன்டகிரேட் பண்ண போகிறோம். டிஃபரன்ஷியேட் பண்ணிட்டே வரும், 1 வரும், அப்புறம் 0 வரும், ஸ்டாப் பண்ணும். ஸோ இத்தனை டைம் நீங்கள் இன்டகிரேட் பண்ணணும். e⁻−x/2 இன்டகிரேட் பண்ணினா e⁻−x/2 வரும், கூடவே டிவைடட் பை -1/2 வரும். நெக்ஸ்ட்டு மறுபடியும் இதை இன்டகிரேட் பண்ணணும். ஸோ e⁻−x/2 பை 1/2 ஏற்கனவே இருந்துச்சு, மறுபடியும் இன்டகிரேட் பண்ணினா நமக்கு இது கூடவே இன்னொரு டைம் கீழே -1/2 வரும். சரி, இப்போ ஃபஸ்ட்டு ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் போட்டுப்போம், அப்போ இந்த ஆரோ மார்க் போட்டு கிராஸ் ஆரோ மார்க். ஸோ நம்ம இதை பண்ணுறோம், என்ன பண்ணால் +x இன்ட்டு
e power minus x by 2 divided by 1 by minus 1 by 2 இருக்கா. ஸோ மைனஸ் 1 by 2 வேணும்னா 2 வந்துடும். ஓகே, நெக்ஸ்ட் இங்கே மைனஸ் சிம்பிள் இருக்கா. ஸோ மைனஸ் போட்டுக்கோ. 1 into e power minus x by 2 divided by minus into minus plus ஆகிடும். 1 by 2 into 1 by 2 1 by 4 ஆகிடும். 4 மேலே கொண்டு வரும். இதுதான் உங்கள் இன்டகிரேஷனோட ஆன்சர். சரியா? இப்போ இதுக்கு அப்பர் லிமிட் லோவர் லிமிட் சப்ஸ்டிட் பண்ணு. சரியா? இங்கே ஃபங்க்ஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா எக்ஸ் கிரேட்டர் தான் ஈக்குவல் டு 0. அப்போ லோவர் லிமிட் 0வாக இருக்கும். நீ சின்ஸ் டோட்டல் ப்ராப்ளம் கண்டுபிடிக்கணும் மைனஸ் இன்ஃபினிட்டி இன்ஃபினிட்டி தான் பண்ணுவோம். லோவர் லிமிட் வந்து எக்ஸுக்கு 0, அப்பர் லிமிட் வந்து இன்ஃபினிட்டி. சப்ஸ்டிட் பண்ணி ஆன்சர் கண்டுபிடி. சியோட வேல்யூ கிடச்சி. புரிஞ்சா? சியோட வேல்யூ கண்டுபிடிச்ச அப்புறம் கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ் கேட்குறாங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஸ்மால் எஃப் ஆஃப் எக்ஸ் இருக்குல்ல, ஸ்மால் எஃப் ஆஃப் டி, அதான் எஃப் ஆஃப் எக்ஸ், அதை வந்து இன்டகிரேட் பண்ணும் மைனஸ் இன்ஃபினிட்டிலேருந்து எக்ஸ் வரைக்கும். ஸோ மைனஸ் இன்ஃபினிட்டிலேருந்து எக்ஸ் வரைக்கும் இன்டகிரேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்? ஃபஸ்ட்டு மைனஸ் உங்கள் எக்ஸ் லிமிட் 0 தான் இருக்குது. ஸோ 0 to எக்ஸ் போட்டுக்கோ. இது வந்து உனக்கு 0 ஆகிடும். இங்கே பார்த்தீங்களா, இங்கே வந்து எக்ஸ் வேல்யூ 0 தான் இருக்குது. ஸோ மைனஸ் இன்ஃபினிட்டி 0 உனக்கு ஆட்டோமேட்டிக்காக ஃபங்க்ஷன் வேல்யூ 0 ஆகிடும். இப்போ இன்டகிரேட் பண்ணுவேன். இன்டகிரேட் பண்ணி உனக்கு என்ன வேல்யூ கிடைக்குதோ அதுதான் என்னோட கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ். இப்போ பி ஆஃப் எக்ஸ் எக்ஸ் லைஸ் பிட்வீன் 0 to 4. அப்போ என்ன பண்ணலாம், இதை நீ கியூமுலேட்டிவ் ஃபங்க்ஷன் தெரியுங்களா. ஸோ என்ன பண்ணிக்கலாம், அப்பர் லிமிட்டில் போட்டுக்கலாம். இந்த 4 லோவர் லிமிட் வந்து இது. ஸோ அப்பர் லிமிட் மைனஸ் லோவர் லிமிட் ஆன்சர் டேரெக்டாக கிடச்சி. சிமிலர்லி யூ கேன் டூ திஸ் ஆல்சோ. எஃப் ஆஃப் மைனஸ் 2 என்ன, நீ நல்லா பார்த்துக்கோ. கியூமுலேட்டிவ் ஃபங்க்ஷனோட வேல்யூ வந்து இது கிடச்சிருச்சு. கரெக்டாக, கியூமுலேட்டிவ் ஃபங்க்ஷனோட வேல்யூ வந்து இது கிடச்சிருச்சு. ஆனால் அந்த வேல்யூ எக்ஸோட எந்த லிமிட்டுக்குள்ளே அப்ளை ஆகும் நல்லா தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் ரொம்ப தப்பாக போகுது. ஓகே, நல்லா தெரிஞ்சுக்கணும். நீ இன்டகிரேட் பண்ணுறப்ப எக்ஸுக்கு எந்த வேல்யூ போட்டேன், 0 எக்ஸ் வரைக்கும் தான் போட்டேன். கரெக்டாக. ஸோ உனக்கு கிடைக்கிற ரிசல்ட் வந்து எக்ஸ் 0 அதிகமாக இருக்க வரைக்கும் இந்த ரிசல்ட் வேலிடாக இருக்கும். மற்ற எல்லாத்துக்குமே கியூமுலேட்டிவ் ஃபங்க்ஷனாக இருக்கும். இந்த கேஸில் 0வாக இருக்கும். அப்போது இங்கே நீ அப்ளை பண்ணுறப்போ எஃப் ஆஃப் மைனஸ் 2 அங்கே செக் பண்ணி பார்த்தீங்கன்னா எக்ஸ் வந்து லெஸ் தேனாக இருக்கும். ஸோ 0. அப்புறம் எஃப் ஆஃப் 2. சரியா? நெக்ஸ்ட் செகண்ட் ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க, சிமிலர் ஃபங்க்ஷன். இதில் எக்ஸ் வேல்யூ என்ன, 0 to 2 தான் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு இந்த சி வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஸோ டோட்டல் ப்ராபபிலிட்டி வச்சு சி வேல்யூ கண்டுபிடிக்கும். சரியா? மைனஸ் இன்ஃபினிட்டி டு இன்ஃபினிட்டி சியோட வேல்யூ கண்டுபிடிக்கும். சியோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டு கையோட இதை ரீரைட் பண்ணிடு. ஸோ 2 சியோட வேல்யூ 2னா 2 1 by 2னா 1 by 2 எக்ஸ். இப்போ எஃப் ஆஃப் எக்ஸ்க்கு என்ன பண்ணேன், மைனஸ் இன்ஃபினிட்டி டு எக்ஸ். இப்போ மைனஸ் இன்ஃபினிட்டி டு எக்ஸ் தான் பண்ணுறேன். சரியா? அப்போது மைனஸ் இன்ஃபினிட்டி டு எக்ஸ் பண்ணுறப்போ உனக்கு என்ன ஆகுனா, உங்கள் எக்ஸ் என்னது 0 to 2 வரைக்கும். கரெக்டாக. ஸோ உன் லோவர் லிமிட் என்ன 0, பட் நீ அப்பர் லிமிட் எக்ஸ் வரைக்கும் தான் பண்ணுற. ஸோ பிரச்சனை இல்லை, எக்ஸ்ன்னு போட்டுக்கோ. ஓகே, சரி. இப்போ என்ன பண்ணுற, 0 எக்ஸ் வரைக்கும் இன்டகிரேட் பண்ணி முடிச்சப்போ உனக்கு ஒரு வேல்யூ கிடைக்கும். இந்த கிடைக்கிற வேல்யூ எந்த லிமிட்டுக்கு அப்ளிகபிள், உங்களோட ஆக்சுவல் ஃபங்க்ஷனோட லிமிட் இருந்துச்சு 0 to 2, அங்கே தான் இது அப்ளிகபிள். மற்ற பக்கம் 0வாக இருக்கும். ஓகேவா? சரியா? இப்போ சப்போஸ் உனக்கு வந்து 2 விட அதிகமாக என்ன அர்த்தம், 2 விட அதிகமாக எல்லா சமயம் ஆட் பண்ணியிருப்பேன். இங்கே எக்ஸ்ட்ரா ஒரு கேஸ் வரும். சப்போஸ் எக்ஸ் வந்து 2 விட கிரேட்டர் ஆச்சுன்னா 1 ஆயிடும். சரியா? 0 2 வரைக்கும் இந்த ஃபங்க்ஷன், 2க்கு மேலே உனக்கு என்ன ஆகிடும், அதுக்கு முன்னாடி இதில் ஆட் பண்ணியிருக்கல. ஸோ டோட்டல் ப்ராபபிலிட்டி 1 ஆகிடும். ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் கிரேட்டர் தேன் 2 வந்து 1 அந்த கேஸும் போடணும். இது லெஸ் தேன் எக்ஸ், எக்ஸ் வந்து லெஸ் தேன் 0 இருக்க கேஸில் 0 புரிஞ்சா? அது கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் சிம்பிளாக இருக்குது, இது போட்டுருவீங்க, இதுவும் போட்டுருவீங்க. அந்த ஃபங்க்ஷன் சப்ஸ்டிட் பண்ணுங்க. சரியா? இங்கே -1 by 2 என்ன வரும், 0 தான் வரும். ஏன்னா எக்ஸ் லெஸ் தேன் 0 இருக்கப்போ ஒரு ஃபங்க்ஷன் வேல்யூ 0. சரி, ஆவரேஜ். சிமிலர்லி அங்கே என்ன பண்ணீங்க, மீன் இஎஃப்எக்ஸ் பண்ணிட்டு
சம்மேஷன் ஆஃப் எக்ஸ் இன்டூ பி ஆஃப் எக்ஸ் போட்டிங்க. அதே மாதிரி இந்த இன்டகிரேஷன் ஆஃப் எக்ஸ் இன்டூ பி ஆஃப் எக்ஸ் மைனஸ் இன்ஃபினிட்டி இன்ஃபினிட்டி மீன் வந்து ஆக்சுவல் வேல்யூ அதெல்லாம் மைனஸ் இன்ஃபினிட்டி இன்ஃபினிட்டி. நல்லா ஞாபகிச்சுக்கோ, இந்த கியூமுலேட்டிவ் ஃபங்க்ஷன் மட்டும்னா மைனஸ் இன்ஃபினிட்டி எக்ஸ் போகுது, மற்ற எல்லா பக்கமே மைனஸ் இன்ஃபினிட்டி தான் போகுது. வேரியன்ஸ் சிம்பிள் ஃபார்முலா தான் இ ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் இ ஆஃப் எக்ஸ் ஹோல் ஸ்கொயர். இ ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் எடுக்கணும், அங்கே என்ன பண்ணுறேன் சம்மேஷன் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் இன்டூ எஃப் ஆஃப் இன்டூ பி ஆஃப் எக்ஸ், இங்கே இன்டகிரேஷன் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் இன்டூ எஃப் ஆஃப் எக்ஸ். சரியா, எக்ஸாம்பிளுக்கு இது வச்சுருக்காங்க, சிம்பிள் தான். அந்த ஃபார்முலாவில் போட்டு இன்டகிரேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடச்சி. சரியா, ஃபார்முலா போட்டு இ ஆஃப் ஒய்னு இருக்குது ஒய் இன்டூ எஃப் ஆஃப் ஒய் இன்டகிரேஷன் மைனஸ் இன்ஃபினிட்டி இன்ஃபினிட்டி அப்படி. இ ஆஃப் ஒய் ஸ்கொயர் வந்து மைனஸ் இன்ஃபினிட்டி ஒய் ஸ்கொயர் இன்டூ எஃப் ஆஃப் ஒய். வேரியன்ஸ் என்ன, இ ஆஃப் ஒய் ஸ்கொயர் மைனஸ் இ ஆஃப் ஒய் தான் ஹோல் ஸ்கொயர். சரி, நெக்ஸ்ட் இப்போ கியூமுலேட்டிவ் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் கொடுத்துட்டாங்க, சிடிஎஃப் கொடுத்துட்டாங்க. இதுல இருந்து உனக்கு என்ன கேட்டிருக்காங்க, மீன் வேரியன்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் சிடிஎஃப் இருந்து நீ பிடிஎஃப் கன்வெர்ட் பண்ணு. எப்படி கன்வெர்ட் பண்ணுவ, சிடிஎஃப்பை கொடுத்துருக்க ஒவ்வொரு இன்டர்வல்லையும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். சிடிஎஃப்பை ஒய் லெஸ் தேன் அதாவது 0 டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0 தான். சரி, விட்டுரு. இப்போ இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணு, ஒய் ப்ளஸ் 1 டிவைட் பை 2. இதோட டிஃப்ரென்ஷியேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு ஒய் 1/2 வரும். சரியா, டிஃப்ரென்ஷியேஷன் வந்து 1/2 வரும். ஸோ இந்த இன்டர்வல் இருக்கு பார்த்தியா, -1 லெஸ் தேன் ஒய் லெஸ் தேன் 1. இந்த இன்டர்வலில் பிடிஎஃபோட வேல்யூ வந்து இதுவாக இருக்கும் 1/2 இருக்கும். அப்புறம் ஒய் கிரேட்டர் தேன் 1 அங்கே டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0 தான். ஸோ எல்லா கேஸ்லையும் 0 வரும், இதுக்குள்ள மட்டும் 1/2 வரும். ஸோ அதுதான் பிடிஎஃப். இது பிடிஎஃப் கண்டுபிடிச்சதுக்கப்புறமா என்ன பண்ணலாம், இதோட மீன் கண்டுபிடி, இ ஆஃப் ஒய் ஸ்கொயர் கண்டுபிடி, வேரியன்ஸ் வந்து என்னது இ ஆஃப் ஒய் ஸ்கொயர் மைனஸ் இ ஆஃப் ஒய் தான் ஹோல் ஸ்கொயர், இதான் வேரியன்ஸ். நெக்ஸ்ட் சிமிலர்லி இங்கே என்ன பண்ணியிருக்காங்க கொடுத்துருக்காங்களா, இதுக்கு என்ன பண்ணேன் பிஆர் டிஃப்ரென்ஷியேட் பண்ணு. 0 டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0, 1 டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0. இந்த வேல்யூ மட்டும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணு, உனக்கு என்ன கிடைக்குது b + 5/72 கிடைக்குது. எங்கே, இந்த இன்டர்வல்ல. ஸோ அந்த இன்டர்வல்ல மட்டும் போட்டுக்கோ. சரியா, மற்ற பக்கம் இந்த அதர்வைஸ் போட்டால் போட போகணும், அதர்வைஸ் 0 ஒரு எஃப் ஆஃப். இப்போ என்ன பண்ண இ ஆஃப் வி கண்டுபிடி. சரியா, மீன் கண்டுபிடிச்சிக்கோ. சிமிலர்லி வேரியன்ஸ் கண்டுபிடிச்சிக்கோ. சரியா, இன்டகிரேஷன் பாருங்க ஒரு டைம் வேணும்னா. என்ன பண்ணியிருக்கோம், சிம்பிள் தான். அப்பா லிமிட் மைனஸ் போட்டு சும்மா இன்டகிரேட் பண்ணுறது நார்மல் சிம்பிள் இன்டகிரேஷன் தான், கஷ்டம் இல்லை. சரியா, நெக்ஸ்ட் இப்போ ஃபேமிலி ஆஃப் ரேண்டம் வேரியபிள்ஸ். இங்கே மொத்தம் எவ்வளோ ஃபேமிலி இருக்குது, யூனிஃபார்ம் ரேண்டம் வேரியபிள் இருக்குது, எக்ஸ்பொனென்ஷியல் ரேண்டம் வேரியபிள் இருக்குது, ஸ்டாண்டர்ட் நார்மல் ரேண்டம் வேரியபிள் இருக்குது, எர்லாங் ரேண்டம் வேரியபிள் இருக்குது. ஓகேவா, ஃபஸ்ட்டு யூனிஃபார்ம் ரேண்டம் வேரியபிள் பார்க்கலாம். யூனிஃபார்ம் ரேண்டம் வேரியபிள்னா நமக்கு டிஸ்ட்ரிபியூஷன் இருக்குல்ல, எப்படி இருக்கணும், ஒரு ஃபங்க்ஷன் இப்படி இருக்கும். ஒரு பர்டிகுலர் இன்டர்வலில் ஒரு இதோட பிடிஎஃப் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும், அதுதான் யூனிஃபார்ம் ரேண்டம் வேரியபிள். இப்போ ஏ டு பி அதுதான் ஒரு இன்டர்வல் வச்சுக்கோ, அங்கே தான் உனக்கு யூனிஃபார்ம் ரேண்டம் வேரியபிள் இருக்குன்னா இதோட ஹைட் என்னவா இருக்குன்னா 1 டிவைடட் பை b மைனஸ் a, இதுதான் உன் ஹைட்டாக இருக்கும். சரியா, ஏன்னா யூனிஃபார்ம் ரேண்டம் வேரியபிள் இருக்குல்ல, உனக்கு எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோ, டோட்டல் ப்ராபபிலிட்டி 1ல ஏரியா அந்த பிடிஎஃப், ஏரியா அந்த பிடிஎஃப் வந்து 1. ஏன்னா இன்டகிரேட் பண்ணிட்டு பிடிஎஃபோட இன்டகிரேஷன் வந்து அதான் டோட்டல் ப்ராபபிலிட்டி, அது 1. ஒரு கர்வ் இன்டகிரேட் பண்ணால் அது ஏரியா கம்ப்ளீட் பண்ணுறது. ஸோ பிடிஎஃபோட இந்த கர்வுக்கு இருக்க ஏரியா 1. இப்போ இந்த கர்வுக்கு இருக்க ஏரியா 1 வேணும்னா பார்த்துக்கோ, லென்த் ஆஃப் த ரெக்டாங்கிள் என்ன, b மைனஸ் a தான் லென்த் ஆஃப் ரெக்டாங்கிள். ஸோ லென்த் வந்து பிரெத் என்னது, பிரெத் தான் உங்களோட ஹைட் ஒய். ஓகேவா, ஈக்குவல் டு 1. அப்போ ஒய் என்னவா இருக்கும், 1/b மைனஸ் a, அதுதான் ஒய்யாக இருக்கும். சரியா, ஸோ யூனிஃபார்ம் ரேண்டம் வேரியபிளோட பிடிஎஃப் வந்து 1 - b மைனஸ் a, லிமிட் என்ன a டு b. சரியா, இப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிக்கலாம், அதுக்கு இன்டகிரேட் பண்ணி கண்டுபிடிச்சிடும். கண்டுபிடிச்சினா உனக்கு என்ன ஆகுமா,
எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து எக்ஸ் மைனஸ் ஏ பை பி மைனஸ் ஏ, இதுதான் உன்னோட கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ். சிமிலர்லி உங்களோட வேரியன்ட் உங்களோட மீன் இருக்குல்ல, மீன் வந்து பி பிளஸ் ஏ பை 2 வரும். வேரியன்ஸ் வந்து ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் பை 12 வரும். இந்த ஃபார்முலா ஞாபகம் உனக்கு இந்த இன்டெகிரேஷன்லாம் பண்ணுறதுக்கு அவசியம் இல்லை. ஓகேவா, ஒரு டைம் வேணால் பார்த்துக்கோ. பிடிஎஃப் வந்து 1 பை பி மைனஸ் ஏ, அதாவது கான்ஸ்டன்ட்டாக இருக்கும். சரியா, அதே மாதிரி லிமிட்டும் பார்த்துக்கோ. லிமிட்டும் எனக்கு என்ன பார்த்துக்கோங்க, சேம் பி மைனஸ் ஏ. இப்போ நெக்ஸ்ட் வந்து cumulative ஃபங்க்ஷன் என்னது, எக்ஸ் மைனஸ் ஏ பை பி மைனஸ் ஏ. மீன் வந்து பி பிளஸ் ஏ பை 2. வேரியன்ஸ் வந்து ஏ ஸ்கொயர் மைனஸ் ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் பை 12. ஸோ ஒரு கொஸ்டின் பார்க்கலாம். இஃப் எக்ஸ் இஸ் அ யூனிஃபார்ம் ரேண்டம் வேல்யூ வித் எக்ஸ்பெக்டட் வேல்யூ 7 and variance 3, what is a PDF and CDF of x? என்ன சொல்லிட்டாங்கன்னா, ஒரு எக்ஸ் வந்து எக்ஸ் வந்து யூனிஃபார்ம் ரேண்டம் வேல்யூன்னு சொல்லிட்டாங்க. யூனிஃபார்ம் ரேண்டம் வேல்யூவோட இ ஆஃப் எக்ஸ் கொடுத்தாங்க, அதாவது 7. வேரியன்ஸ் வந்து சரி, இ ஆஃப் எக்ஸ் என்னது ஏ பிளஸ் பி பை 2, அதான் அதான் 7. அதே மாதிரி இது ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் பை 12, அதான் 3. ஸோ ஏ பிளஸ் பி வந்து 14, ஏ மைனஸ் பி இந்த ஹோல் ஸ்கொயர் வந்து 12 3 சார் 36, ரூட் போட்டிங்கன்னா 6. ஸோ ஏ மைனஸ் பி வந்து 36. இப்போ இந்த ஈக்குவேஷன் சால்வ் பண்ணணும். என்ன வரும், 2a ஈக்குவல் டு 20 வரும். ஸோ ஏ வந்து 10. ஏ வந்து 10 இங்கே அப்ளை பண்ணால் பி வந்து 4 வரும், which is nothing but ஏபி இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கும். பெரிய வேல்யூ தான் பி, எப்பவுமே பெரிய வேல்யூ தான் பி. ஆக்சுவலி இந்த ஃபார்முலா இருக்குல்ல, இந்த ஃபார்முலால பி மைனஸ் ஏ போடணும். சரியா, ஏ மைனஸ் பி ஏதாவது ஸ்கொயர் இருக்கிறனால இட் டசன்ட் மேட்டர், பட் ஆக்சுவலாக பி மைனஸ் ஏ போட்டுக்கோங்க, அப்போ உங்களுக்கு கரெக்டாக வரும். அப்படி போட்டீங்கன்னா உங்களுக்கு பி வந்து 10 வரும், ஏ வந்து 4 வரும். அப்படி மாறி வந்துச்சுனாலும் பெரிய வேல்யூ தான் பி, சின்ன வேல்யூ ஏ. ஸோ ஒரு வேல்யூ 4, ஒரு வேல்யூ 10. ஓகேவா, ஸோ இதை வச்சு பிடிஎஃப் கண்டுபிடிச்சிடலாமா. பிடிஎஃப் என்னது 1 பை பி மைனஸ் ஏ. ஸோ 1 பை 10 மைனஸ் 4, அதாவது 1 பை 6. இதுதான் வந்து பிடிஎஃப். சிடிஎஃப் என்னது, சிடிஎஃப் வந்து எக்ஸ் மைனஸ் ஏ பை பி மைனஸ் ஏ. எக்ஸ் மைனஸ் ஏங்கிறது எக்ஸ் மைனஸ் 4 பை பி மைனஸ் ஏங்க நம்ம என்ன கண்டுபிடிச்சோம், 10 மைனஸ் 4 வந்து 6. ஓகேவா, இவ்வளோதான். சரியா, கண்டுபிடிச்சோம்னா லிமிட் என்னது, பிடிஎஃபோட லிமிட், இதோட லிமிட்டும் உனக்கு என்னது, வேர் எக்ஸ் லைஸ் பிட்வீன் 10 to 4, இதோட லிமிட். சிடிஎஃபோட லிமிட் என்ன, இதுவும் எக்ஸ் லைஸ் பிட்வீன் 10 to 4, பட் எக்ஸ் வந்து 10 விட பெருசாக இருந்துச்சுன்னா, ஓகேவா, எக்ஸ் வந்து 10 விட பெருசாக இல்லை ஈக்குவலாக இருந்துச்சுன்னா உனக்கு என்னது, ஆப்வியஸாக இது வரைக்குமே உனக்கு சிடிஎஃப் ஃபுல்லாக ஆட் பண்ணியிருப்பேன். எக்ஸ் கிரேட்டர் தென்னா கண்டிப்பாக உனக்கு 1 ஆகும். சரியா, அதர்வைஸ் 0 வரும், அதாவது எக்ஸ் லெஸ் தேன் 10 0 வரும். சரியா, இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, the phase angle of the signal at the input is uniformly distributed between 0 and 2 pi radians. Find the cumulative distribution function and expected value and variance of. சிம்பிளாக சொல்கிறாங்க, பிடிஎஃப் வந்து 0 and 2 pi radians கூட இருக்குது. ஸோ உனக்கு என்ன பி மைனஸ் ஏ, பி 2 pi மைனஸ் ஏ வந்து 0. ஸோ பிடிஎஃப் ஈஸியாக கால்குலேட் பண்ணிடலாம், அதை வச்சு சிடிஎஃப் ஈஸியாக கால்குலேட் பண்ணிடலாம். சிடிஎஃப் வந்து எக்ஸ் மைனஸ் ஏ பை பி மைனஸ் ஏ, கரெக்டாக. ஸோ எக்ஸுக்கு பதிலாக இங்கே தீட்டா போடுவாங்க. ஸோ தீட்டா மைனஸ் இப்போ இது வந்து அந்த லிமிட் இன்டர்வல் கரெக்டாக போட்டுருவாங்க. சப்போஸ் அந்த இன்டர்வலுக்கு மேலே போச்சுன்னா உனக்கு கண்டிப்பாக 1 ஆகும். சரி, ஏன்னா டோட்டல் ப்ராபர்ட்டி ஒன்றில் இப்போ சிடிஎஃப் வந்து உனக்கு எல்லாத்தையும் ஆட் பண்ணால் 1 ஆகும். இஎஃப்எக்ஸ் சரிங்களா, பி ப்ளஸ் ஏ பை 2, பி வந்து 2 பை ப்ளஸ் ஏ 0 பை 2 பை. வேரியன்ஸ் சிமிலர்லி சப்ஸ்டிட்யூட் வேல்யூஸ் இந்த ஆன்சர். இப்போ எக்ஸ்பெனன்ஷியல் ரேண்டம் வேரியன்ட், எக்ஸ்பெனன்ஷியல் ரேண்டம் வேரியன்ட்க்கும் பாய்சன் டிஸ்ட்ரிபியூஷன், அதாவது பைனாமியல் பாய்சன் டிஸ்ட்ரிபியூஷன் லிங்க் இருக்கு. இப்போ அதே ஜாமெட்ரிக் வேரியபிள் இருக்கு, அங்கே ஜாமெட்ரிக் வேரியபிள் எப்படியோ டிஸ்கிரீட் கேஸில் அதே மாதிரி இங்கே எக்ஸ்பெனன்ஷியல் ரேண்டம் வேரியபிள். ஜாமெட்ரிக் டிஸ்ட்ரிபியூஷன் என்ன சொல்லுது, ஃபர்ஸ்ட் சக்ஸஸ் வரைக்கும் எத்தனை
டைம் நம்ம ஒரு ஈவெண்ட்டை பண்ணியிருக்கோமோ அந்த கவுண்ட் தான் ஜியாமெட்ரிக் ரேண்டம் வேரியபிள். கரெக்டா? அது டிஸ்கிரீட் கேஸ்ல, ஏன்னா ஒவ்வொரு டைம் வந்து பண்ணுவேன். அதாவது ஒவ்வொரு டைமும் டிஸ்கிரீட்டா இருக்கும். நான் ஒரு செகண்டுக்கு ஒருக்கா பண்ணுவாங்கன்னு தான் சொல்லுவேன். பட் இங்கே கண்டினியூஸ் டைம் கண்டினியூஸாக இருக்கும். கண்டினியூஸ் டைம்ல ஃபர்ஸ்ட் சக்ஸஸ் வரைக்கும் எவ்வளோ டைம் எடுத்துக்குதோ, அங்கே எவ்வளோ கவுண்ட்டு, அதே மாதிரி இங்கே எவ்வளோ டைம் எடுத்துக்குதோ அதுதான் எக்ஸ்பொனென்ஷியல் ரேண்டம் வேரியபிள் எக்ஸ். சரியா? நல்லது ஆரம்பிச்சு. ஓகே, இப்போ திரும்பி சொல்லு. இப்போ ஜாமெட்ரிக் ரேண்டம் வேரியபிள் இருக்குல்ல, ஜாமெட்ரிக் ரேண்டம் வேரியபிள் என்ன பண்ணணும், நம்ம ஒரு ஈவெண்ட் பண்ணிட்டே ஆமாமா இருக்கோம். சரியா? ஆமா, உனக்கு ஃபர்ஸ்ட் சக்ஸஸ் வர வரைக்கும் எத்தனை டைம் ஒரு ஈவெண்ட்டை நீ பண்றியோ அது வந்து டிஸ்கிரீட் கேஸ்ல, அதாவது ஒவ்வொரு டைம் இன்டர்வல்ல பண்ணிருப்ப ஒவ்வொரு டாஸ்க். ஸோ இது எத்தனை டைம் பண்றியோ ஃபர்ஸ்ட் சக்ஸஸ் வரைக்கும் அது ஜாமெட்ரிக். ஓகேவா? எக்ஸ்பொனென்ஷியல் வந்து கண்டினியூஸா உனக்கு ஈவெண்ட்ஸ் நடந்துட்டே இருக்கும். அதுல ஃபர்ஸ்ட் சக்ஸஸ் வரைக்கும் இருக்க டைம் இருக்கு பாத்தீங்கன்னா அதுதான் எக்ஸ்பொனென்ஷியல் ரேண்டம் வேரியபிள். ஓகேவா? இப்போ எக்ஸ்பொனென்ஷியல் ரேண்டம் வேரியபிளுக்கும் பாய்சன் ரேண்டம் வேரியபிளுக்குமே ஒரு கனெக்ஷன் இருக்கு. ஏன்னா உங்க எக்ஸ்பொனென்ஷியல் ரேண்டம் வேரியபிள் இருக்குல்ல, அது என்ன சொல்லுது, ஃபர்ஸ்ட் சக்ஸஸ் வரைக்கும் இருக்க டைம் சொல்லுது. பாய்சன் ரேண்டம் வேரியபிள் நான் ஏற்கனவே சொன்னேன்ல, என்ன சொன்னேன், பாய்சன் ரேண்டம் வேரியபிளுக்கு கண்டினியூஸா ஈவெண்ட்ஸ் நடந்துட்டே இருக்கு. ஸோ ஒரு பர்டிகுலர் டைம்ல எத்தனை சக்ஸஸ் வந்திருக்கு கண்டிப்பா நடக்குது, அதுதான் பாய்சன் ரேண்டம் வேரியபிள் சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இதோட அதாவது ஜாமெட்ரிக் வந்து முன்னாடி எவ்வளோ நேரம்ங்கிறது வந்து சொல்லுமா? ஜாமெட்ரிக் ஃபர்ஸ்ட் சக்ஸஸ் வரைக்கும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் சக்ஸஸ் வரைக்கும். எக்ஸ்பென்ஷன் ஃபர்ஸ்ட் சக்ஸஸ் வரைக்கும் தான். அங்க வந்து கவுண்ட் பண்ணுவோம் எத்தனை ட்ரையல். இங்க ட்ரையல் வந்து கண்டினியூஸா நடந்துட்டே இருக்கனால டைம் எடுத்துப்போம். புரியுதா? அதான் எங்க டிஃபரன்ஸ். சரியா? அதுல என்ன எடுத்துப்போம்? ஜியாமெட்ரிக்ல கவுண்ட் எத்தனை டைம் நம்ம ட்ரை பண்ணுவோம். இங்க கவுண்ட் பண்ண முடியாத டைம், சோ நம்ம டைம் அப்படியே எடுத்துப்போம், லென்த் எடுத்துப்போம். ஓகே. அதே மாதிரி பாய்சனுக்கு எக்ஸ்பொனென்ஷியலுக்கு என்ன சம்பந்தம்னா, பாய்சன் டிஸ்ட்ரிபியூஷன் சொல்லுவாங்க. பைனாமியல் என்ன பண்ணும், கொடுத்துருக்க டைம், கொடுத்துருக்க நம்பர் ஆஃப் ட்ரையல்ஸ்ல எத்தனை சக்சஸ்ன்னு சொல்லும். கரெக்டா? பாய்சன் வந்து கொடுத்துருக்க அமௌண்ட் ஆஃப் டைம்ல எத்தனை சக்சஸ் சொல்லும். ஓகேவா? சக்சஸ்ன்னு சொல்லும். அது வந்து அந்த பர்టిక్యులர் டைம்ல எவ்வளவு சக்சஸ்ன்னு சொல்லும். ஆமா, பாய்சன். பைனாமியல் வந்து எத்தனை சக்சஸ்னே சொல்லும். பைனாமியல் வந்து டிஸ்கிரீட் டைம், டிஸ்கிரீட்டா நீ ட்ரையல் பண்ணிட்டே இருக்க. ஸோ ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் ஆஃப் ட்ரையல்ஸ், இப்போ 10 ட்ரையல் 20 ட்ரையல்னா அதுல எத்தனை சக்சஸ் பண்ணியிருக்க அப்படிங்கிற கவுண்ட் தான் பைனாமியல். அது டிஸ்கிரீட். ஓகேவா? டைம் வந்து டிஸ்கிரீட்டா இருக்கு. இங்கே கண்டினியூஸ் டைம், கண்டினியூஸ் டைம்ல எத்தனை சக்சஸ் பண்ணிக்க கவுண்ட் தான் பாய்சன். பாய்சன் ஆக்சுவலா கண்டினியூஸ் கேஸ், அதாவது டைம் கண்டினியூஸ், பட் நீ கவுண்ட் பண்றீல, கவுண்ட் பண்றதுனால ரேண்டம் வேரியபிள் வந்து டிஸ்கிரீட்டா இருக்கும். ஓகேவா? ஓகே ஓகே ஓகே. இப்போ ஒரு சம் வரப்ப சொல்றேன் எக்ஸ்பொனென்ஷியலுக்கும் பாய்சனுக்கும் என்ன சம்பந்தம்னு. இப்போ எக்ஸ்பொனென்ஷியல் பார்க்கலாம். எக்ஸ்பொனென்ஷியல் வந்து f of x equal to lambda into e power minus lambda x. ஓகேவா? இப்போ லாம்டாங்கிறது உங்களோட பேராமீட்டர். சரியா? எக்ஸ்ங்கிறது தான் உங்களோட ரேண்டம் வேரியபிள். இப்போ கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ் குமுலேட்டிவ் ஃபங்க்ஷன் வந்து 1 மைனஸ் இ பவர் மைனஸ் லாம்டா எக்ஸ். சரியா? இதுதான் உங்களோட கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ். எக்ஸ் கிரேட்டர் தன் 0 இருப்போம் 1 மைனஸ் இ பவர் மைனஸ் லாம்டா எக்ஸ் இருக்கும். லெஸ் தேன் 0 இருக்கப்போ 0 இருக்கும். ஓகேவா? எப்படி கண்டுபிடிச்ச, இன்டகிரேட் பண்ண, எப்போ போல இன்டகிரேட் பண்ணினா கிடைச்சோம். சரியா? இது ஃபார்முலா ஞாபகம் வச்சுன்னா நமக்கு ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி இ ஆஃப் எக்ஸ், அதாவது எக்ஸ்பொனென்ஷியல் ரேண்டம் வேரியபிளோட மீன் வந்து பார்த்தீங்கன்னா 1 பை லாம்டா. எக்ஸ்பொனென்ஷியல் ரேண்டம் வேரியபிளோட வேரியன்ஸ் பார்த்தீங்கன்னா 1 பை லாம்டா ஸ்கொயர். ஓகேவா? வேரியன்ஸ் தான். நெக்ஸ்ட் பார்க்கலாம். For example, the probability that a telephone call lasts more than 3 minutes is often modeled as an exponential series. ஓகேவா? அதாவது டெலிஃபோன் கால் வந்து
எவ்வளோ நேரம் லாஸ்ட் ஆகுங்கிறது எக்ஸ்பென்சிவ் தான் சொல்கிறாங்க. இந்த டைம் தான் சரியா. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் உனக்கு டெலிஃபோன் கால் கட் ஆகிற வரைக்கும் இருக்கிறதா சக்ஸஸ். ஃபர்ஸ்ட் டைம் கட் ஆயிடுச்சுன்னா உனக்கு அதான் சக்ஸஸ். ஓகேவா. வாட் இஸ் த பிடிஎஃப்? ஸோ இந்த எக்ஸ்பென்சிவ் இதோட பிடிஎஃப் கொடுத்தாங்க. ஸோ டேரக்டாக நீ என்ன பண்ணலாம்னா உனக்கு தெரியுங்களா லாம்டா இன்ட்டு ஈக்குவல் மைனஸ் லாம்டா டி. இதுதான் எக்ஸ்பென்சிவ் வேல்யூ. சிடிஎஃப் 1 மைனஸ் ஈக்குவல் மைனஸ் லாம்டா டி. ஓகேவா. சிடிஎஃப்ல லாம்டா வேல்யூ கண்டுபிடிச்சின்னா டேரக்டாக பிடிஎஃப் போட்டுடலாம். டிஃபரன்ஷியேட் பண்ணுற அவசியம் கூட கிடையாது. கரெக்டா. ஸோ லாம்டா வேல்யூ பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன இருக்கு -t/3 இருக்கா. அப்போ லாம்டா என்னது 1/3 தான் லாம்டா. ஈக்குவேட் பண்ணுங்க மைனஸ் லாம்டா டி ஈக்குவல் டு -t/3 போடு. அப்போ என்ன வரும் லாம்டா வந்து 1/3 வரும். ஸோ உங்களோட பிடிஎஃப் வந்து பார்த்தீங்கன்னா லாம்டா அதாவது 1/3 இன்ட்டு ஈக்குவல் -t/3 இதுதான் உங்களோட பிடிஎஃப். ஓகேவா. ஸோ அதான் ஃபஸ்ட்டு செக் பண்ணிடலாமா. சரியா. இன்டர்வல் பார்த்துக்கோ t greater than 0. அதே மாதிரி இங்கேயும் t greater than 0. ஓகே. நெக்ஸ்ட் வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி தட் a convo லாஸ்ட் பிட்வீன் 2 and 4 minutes? ஸோ 2 and 4 minutesக்குள்ள ஒரு கான்வர்சேஷனோட டைம் டியூரேஷன் இருக்கிறதுக்கு என்ன சான்ஸ் அப்படின்னா என்ன பண்ணுங்க p of 2 less than equal to t less than equal to 4. ஓகேவா. அப்போ ஈக்குவல் டு என்ன வரும் அப்பர் லிமிட் மைனஸ் லோவர் லிமிட் போட்டுக்கலாம்னா சீரியஸ் தெரியும்ல. ஸோ அதை வச்சு கால்குலேட் பண்ணிக்கும். சிம்பிளாக முடிச்சிடும். ஓகேவா. நெக்ஸ்ட் p of t என்னது 1/λ. சரி. வேரியன்ஸ் ஆஃப் t 1/λ². அது ஈஸி. ஸ்டாண்டர்ட் டிவிஷன் ரூட் ஆஃப் வேரியன்ஸ். நெக்ஸ்ட் வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி தட் கால் டியூரேஷன் இஸ் வித்தின் 1 ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஆஃப் எக்ஸ்பெக்டட் கால் டியூரேஷன். அதுவும் கால் டியூரேஷன் இருக்குல்ல அது வந்து உங்களோட எக்ஸ்பெக்டட் வேல்யூ வந்து 1 ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் டிஃப்ரென்ஸ் இருக்கு. அதாவது எக்ஸ்பெக்டட் வேல்யூ ப்ளஸ் சிக்மா அது 1 ஸ்டாண்டர்ட் டிவியேஷன், இல்லைன்னா எக்ஸ்பெக்டட் வேல்யூ மைனஸ் சிக்மா. இந்த ரேஞ்ச்குள்ள உனக்கு டைம் டியூரேஷன் இருக்கு என்ன சான்ஸ் கேட்குறாங்க. ஓகேவா. சரியா. ஸோ சேம் அப்பர் லிமிட் மைனஸ் லோவர் லிமிட் எழுதுறேன் சிடிஎஃப்ல போட்டீங்கன்னா உனக்கு ஆன்சர் வந்து. ஓகேவா. ரைட். புரிஞ்சுல. ஓகே. இப்போ suppose x has a continuous uniform distribution over the interval -1 to 1. Determine. ஸோ யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூஷன் சொல்லிட்டாங்க, அதே மாதிரி இன்டர்வல் சொல்லிட்டாங்க. அப்போ அப்பர் லிமிட் வந்து 1. ஓகேவா. ஸோ அப்பர் லிமிட் வந்து நம்ம பார்த்தீங்கன்னா 1, லோவர் லிமிட் வந்து -1. அப்போ b வந்து 1, a வந்து -1. ஸோ சிடிஎஃப் கண்டுபிடிச்சலாம் ஈஸியாக. பிடிஎஃப் வந்து 1/b - a. ஸோ 1/1 - -1 அதாவது 2 வரும். ஸோ 1/2 இன்டர்வலும் முக்கியம். இங்கே அப்பர் லிமிட் என்ன 1, லோவர் லிமிட் -1. ஸோ இதுக்குள்ள தான் உங்களோட எக்ஸ் இருக்கும். ரேண்டம் வேரியபிள். சரியா. இப்போ சிடிஎஃப் கேட்டாலும் சிம்பிள் தான். சிடிஎஃப் உங்களுக்கு தெரியுங்களா x - a/b - a. x - a x - -1 அதாவது x + 1 டிவைட் பை 2 b - a 2. ஓகேவா. அதே மாதிரி மீன் கேட்டிருக்காங்க. மீன்கிறது என்னது a + b டிவைட் பை 2. கரெக்டா. ஏங்கிறது -1, bங்கிறது +1 டிவைட் பை 2 வந்து 0. த மீன். வேரியன்ஸ் என்னது b - a the whole square divided by 12. இல்லைன்னா a - b the whole square போட்டுக்கலாம். ஸோ இது போட்டிங்கன்னா 2 square by 12 4/12 which 1/3. இதுதான் உங்களோட வேரியன்ஸ். ஒரு நிமிஷம். ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் வந்து வேரியன்ஸோட ரூட். ஸோ 1/3க்கு ரூட் போட்டிங்கன்னா அதுதான் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். செக் பண்ணிடலாமா. இங்கதான் இங்கே கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு எக்ஸ் லெஸ் தேன் 0 கேட்டிருக்காங்க. எக்ஸ் லெஸ் தேன் 0னா சேம் கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ் தெரியுங்களா. இதை நீ இன்டகிரேட் பண்ணி கண்டுபிடிக்கலாம். அப்படி இல்லை கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ் இருக்குல்ல, கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ் என்ன கண்டுபிடிப்ப அந்த இன்டர்வலுக்குள்ள இருந்துச்சுன்னா x + 1/2 நம்ம கண்டுபிடிச்சிருக்கான். சப்போஸ் எக்ஸ் 1க்கு மேலே போயிடுச்சுன்னா அதாவது அப்பர் லிமிட் தாண்டி போயிடுச்சுன்னா 1ஆக இருக்கும் எஃப் ஆஃப் எக்ஸ். ஓகேவா. லோவர் லிமிட் கீழே இருந்துச்சுன்னா 0 இருக்கும்.
இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, நல்லா மண்டையில பதிச்சுக்கோ. உனக்கு கியூமுலேட்டிவ் ஃபங்க்ஷன்ல ஓகே. அப்பர் லிமிட்டை தாண்டி போயிடுச்சுன்னு வச்சுக்கோ எக்ஸ் கண்டிப்பா 1 தான் இருக்கும். ஓகேவா? லோவர் லிமிட் கீழே போயிடுச்சுன்னா எக்ஸ் 0 தான் இருக்கும். ஓகேவா? ஸோ அதை வச்சு நீ என்ன பண்ணலாம், இதுவும் கண்டுபிடிக்கலாம், இதுவும் கண்டுபிடிக்கலாம். சரியா? சரி, செகண்ட் கொஸ்டின் வந்து ட்ரிக்கியா இருக்குன்னு நினைக்கிறேன். தேர்ட் கொஸ்டின் என்னன்னு பார்க்கலாம். ஃபைண்ட் சச் தட் பி ஆஃப் மைனஸ் எக்ஸ் லெஸ் தென் எக்ஸ் லெஸ் தென் எக்ஸ் ஈக்குவல் டு 0.90. அதாவது என்ன சொல்றாங்கன்னா, இதோட ப்ராபர்ட்டி வந்து 0.90 தான் சொல்றாங்க. அப்போ நீ இதர் இன்டகிரேட் பண்ணலாம், இல்லை கேபிட்டல் எஃப் எக்ஸ் பண்ணலாம். அப்பர் லிமிட் எக்ஸ் மைனஸ் லோவர் லிமிட் மைனஸ் எக்ஸ். கரெக்டா? இது வந்து 0.90 தான் சொல்றாங்க. கேபிட்டல் எஃப் எக்ஸ் வேல்யூ வந்து இது எக்ஸ் மைனஸ் ஏ பை பி மைனஸ் ஏன்னு தெரியும். கரெக்டா? ஸோ அது வேல்யூ தான் கண்டுபிடிச்சோம்ல, எக்ஸ் பிளஸ் 1/2 மைனஸ் எக்ஸ், இந்த எக்ஸோட வேல்யூ தான் மைனஸ் எக்ஸ். ஓகேவா? பிளஸ் 1/2 ஈக்குவல் 0.90. இது எப்படின்னா எக்ஸ் பிளஸ், அதாவது 2x ஆயிடும், பிராக்கெட் போட்டு. ஓகேவா? மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிடும், மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் ஆயிடும். ஸோ 2x plus 0 by 2 equal to 0.90. அப்போ x என்னது 0.90. புரியுது சார்? புரியுது சார்? இல்லை இன்டகிரேட் பண்ணி கூட பண்ணலாம் இங்கிலீஷ் நம்ம. சரியா? சிம்பிளா இருந்துச்சுன்னா இன்டகிரேட் பண்ணிக்கோ, காம்ப்ளெக்ஸ் ஆச்சுன்னா சீரியஸ் வச்சு போட்டு. ஓகே, புரியும் சார் பசங்களா? புரிஞ்சு இருக்கீங்களா? புரிஞ்சு. சரி, நெக்ஸ்ட் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் பார்க்க போறோம். நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் வந்து இதுதான், 1 sigma square root of 2 pi e power minus x minus mu by 2 minus sigma. இது ஞாபகம் வைக்கணும் அவசியம் இல்லை, பட் பெஸ்டிங்காக நல்லது. இதை வச்சு நம்ம எந்த சம்மும் இதை வச்சு சால்வ் பண்ண போகிறது கிடையாது. பட் இதுதான் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனோட ஜென்ரல் பிடிஎஃப். ஓகேவா? நார்மல் கர்வ் என்ன? பெல் ஷேப்டு கர்வ், சிமெட்ரிக் அபவுட் த y axis. ஏரியா வந்து கர்வ் கீழே 1. ஸோ லெஃப்ட் சைடு ஏரியா வந்து மீன் தான் என்னது, மீன் தான் சென்ட்ரல் பாயிண்ட். மீன் தான் சென்ட்ரல் பாயிண்ட். மீனுக்கு லெஃப்ட் சைட் ஹாஃப் ஏரியா இருக்கும், ஏன்னா சிமெட்ரிக். ரைட் சைட் ஹாஃப் ஏரியா இருக்கும், சிமெட்ரிக். 0.5 டோட்டல் ஏரியா 1. ஸோ ஹாஃப் ஆஃப் 0.5 0.5. இதோட மீனு மீடியன் மோட் எல்லாமே சேம் தான். சரியா? அதே மாதிரி இங்க கொடுத்துருப்பாங்க, ஏரியா பிட்வீன் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் வந்து 0.654, ஏரியா பிட்வீன் செகண்ட் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் வந்து 0.955, ஏரியா பிட்வீன் தேர்ட் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் வந்து அது ஃப்ரம் மீன் 0.995. சரியா? இப்போ ஒரு ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் பெருசாச்சுன்னா உன் கர்வ் வந்து அப்படியே எப்படி வைடா இருக்கும். ஓகேவா? சப்போஸ் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் சிறுசாச்சுன்னா உன் கர்வ் வந்து நேரோவா இருக்கும். அதான் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் த பெல் கர்வ். இப்போ ஸ்டாண்டர்ட் டிவியேஷனை நம்ம டேரெக்டாக அப்படியே யூஸ் பண்ண மாட்டோம். ஸ்டாண்டர்ட் நார்மல், அதாவது நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படியே யூஸ் பண்ண மாட்டோம் டேரெக்டாக. அதை நம்ம ஸ்டாண்டர்டைஸ் பண்ணி தான் யூஸ் பண்ணுவோம். ஸ்டாண்டர்டைஸ் பண்ணிட்டீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த வேல்யூஸ் எல்லாம் -3 3 கூட வந்துடும். ஓகேவா? அப்போது ஸ்டாண்டர்டைஸ் எப்படி பண்ணுவேன் அப்படின்னா, ஸ்டாண்டர்ட் நார்மல் வேரியபிள் வந்து ஜெட்னு சொல்லுவேன். அது ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் மியூ பை சிக்மா. சிக்மாங்கிறது வேரியன்ஸ். ஓகேவா? இப்போ ஸ்டாண்டர்ட் நார்மல் சிடிஎஃப் இதை வச்சு நீ கால்குலேட் பண்ணுவேன் எல்லாத்தையும். ஸ்டாண்டர்ட் நார்மல் சிடிஎஃப் வந்து ஃபை ஆஃப் செட் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் காம்ப்ளிமெண்டரி சிடிஎஃப்னா 1 மைனஸ் காம்ப்ளிமெண்ட் என்ன, 1 மைனஸ் அதான் காம்ப்ளிமெண்ட். ஸோ கியூ ஆஃப் செட்டோட மீனிங் வந்து 1 மைனஸ் ஃபை ஆஃப் செட் தான் கியூ ஆஃப் செட். 1 மைனஸ் ஃபை ஆஃப் செட் தான் கியூ ஆஃப் செட். சரியா? அதே மாதிரி இப்போ பெல் கர்வ் வந்து இப்படிதான் இருக்கும். கர்வ் ஐயோ நல்லா வரையும். அதாவது
கர்வ் வந்து சிமெட்ரிக்கா இருக்கும். கரெக்டா? ஓகேவா? ஓரளவு சிமெட்ரிக்கா இருக்கும். நான் வரைஞ்சிருக்கேன். சிமெட்ரிக்கா இருக்கும். இப்போ ஃபை ஆஃப் ஜெட்னா என்ன பண்ணும்னா, சப்போஸ் ஜெட் வேல்யூ இவ்வளோ இருக்குன்னா, ஃபை ஆஃப் செட் என்ன? இது வரைக்கும் இருக்க ஏரியா தான் ஃபை ஆஃப் செட். ஓகேவா? இதான் ஃபை ஆஃப் செட். இப்போ உனக்கு என்ன தெரியும்? இந்த ஏரியாவும் இங்க இருக்க ஏரியாவும் ஈக்குவல். கரெக்டா? அப்போ நீ இதை எப்படி எழுதலாம்? அதாவது என்ன சொல்றேன், இப்போ எக்ஸாம்பிளுக்கு உனக்கு ஃபை ஆஃப் ஜெட் கேட்கறாங்கன்னு வச்சுக்கோ. சரியா? இப்போ இங்க இருக்கிறது இது மைனஸ் ஜெட்னு வச்சுக்கோ, இது ஜெட்னு வச்சுக்கோ. ஓகேவா? ஜெட்டோட ஏரியா கேட்டாங்கன்னா நீ என்ன பண்ணலாம்? உன் டோட்டல் ஏரியா இருக்குல்ல, இதான் ஜெட் வரைக்கும் இருக்க ஏரியா. இல்லாத ஏரியா வந்து இது. ஸோ நீ என்ன பண்ணலாம்னா 1 மைனஸ் ஃபை ஆஃப் மைனஸ் ஜெட்னு எழுதலாம். அதாவது ஃபை ஆஃப் மைனஸ் ஜெட்டோட ஏரியாவை டோட்டல் ஏரியாலேருந்து கழிச்சிட்டிங்கன்னா அதுவும் இதுக்கு ஈக்குவலாக இருக்கும். ஏன்னா சிமெட்ரிக்காக இருக்கு. அப்படி இல்லை அப்படின்னா சப்போஸ் ஃபை ஆஃப் மைனஸ் ஜெட் இருக்குன்னு வச்சுக்கோ, அது என்ன பண்ணலாம்? ஃபை ஆஃப் மைனஸ் இருக்கிறது உனக்கு இந்த ஏரியா, இதுதான் ஃபை ஆஃப் மைனஸ் ஜெட். நீ என்ன பண்ணு, ஃபை ஆஃப் ஜெட்டை கால்குலேட் பண்ணிக்கோ. அதாவது இங்கிருந்து இது வரைக்கும் இருக்க ஏரியா மொத்தமாக கால்குலேட் பண்ணிக்கோ, இதையும் சேர்த்து. இப்போ அதை வந்து டோட்டல் ஏரியாலேருந்து மைனஸ் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோ. இல்லையா? டோட்டல் ஏரியாலேருந்து இந்த ஏரியா மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா உனக்கு இந்த ஏரியா கிடைக்குமா? பை சிமெட்ரி இந்த ரெண்டு ஏரியாவுமே ஈக்குவலாக இருக்கும். ஓகேவா? அதனால இதை வந்து 1 மைனஸ் ஃபை ஆஃப் ஜெட்னு கூட எழுதலாம். புரியுதா? அடிஷ்னலா 1 மைனஸ் ஃபை ஆஃப் ஜெட் என்னது? கியூ ஆஃப் ஜெட். புரியுதா? காம்ப்ளிமெண்ட்ரி சிடிஎஃப் படிச்சோம்ல, 1 மைனஸ் ஃபை ஆஃப் ஜெட் தான் கியூ ஆஃப் ஜெட். சரியா? இதெல்லாம் திங்ஸ் சிமெட்ரி வச்சு நம்ம விளையாடுறது தான். ஓகேவா? புரிஞ்சாடா பசங்களா? ஸோ லெட்ஸ் see about the other things. சரி, இப்போ x is the 61, 10 random variable அப்படின்னா 61ங்கிறது ஃபர்ஸ்ட் மீன், 10ங்கிறது ஸ்டாண்டர்ட் டீவியேஷன். சரியா? தென் வாட் இஸ் p of x less than 46? ஸோ ஃபர்ஸ்ட் 46 தான் ஸ்டாண்டர்டைஸ் பண்ணணும். சரியா? அப்போ ஸ்டாண்டர்ட் நார்மல் வே கொண்டு வரும். என்னது? x மைனஸ் மியூ பை சிக்மா. எக்ஸ் என்னது 46 மைனஸ் மியூ என்னது 61 பை சிக்மா வந்து 10. ஸோ மைனஸ் 1.5 தான் உன் செட்டு. ஸோ z என்னது லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு மைனஸ் 1.5. அப்போது ப்ராபபிலிட்டி என்ன மாறிடும்? ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸ் இஸ் லெஸ் தேன் ஈக்குவல் z இஸ், இங்கே வந்து எக்ஸ் போடக்கூடாது, இப்போ z இஸ் லெஸ் தேன் ஈக்குவல் டு மைனஸ் 1.5. என்ன ஆகிடும்? இப்போ நார்மலாக என்ன பண்ணுவோம்? கியூமுலேட்டிவ் ஃபங்க்ஷன் தெரிஞ்சு என்ன பண்ணுவோம்? கியூமுலேட்டிவ் ஃபங்க்ஷனில் அப்பர் லிமிட் மைனஸ் லோவர் லிமிட் போவோம். அப்பர் லிமிட் வந்து மைனஸ் 1.5. லோவர் லிமிட் என்ன? ஃபை ஆஃப் மைனஸ் இன்ஃபினிட் தான் லோவர் லிமிட். புரியுதுல? தட் இஸ் லெஸ் தேன் இது. ஸோ லெஸ் தேனா இதுதான் மேக்ஸிமம், மைனஸ் லெஸ் தேன் வந்து இது வரைக்கும் தான் போகலாம். ஸோ டேபிள் இருக்கும். கரெக்டாக? ஏட்ஸ் புக்கில் பேஜ் நம்பர் 181 நினைக்கிறேன்.
நண்பன்லாம் வச்சு டேபிள் எங்க இருக்கு? இங்க பார்த்தேன். சாரி 123 இருக்கு. டேபிள் இங்க இருக்கா? இப்போ Z phi of Z கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி இன்னொரு டேபிள்ல காம்ப்ளிமெண்ட்ரி இருக்கும். Z Q of Z கொடுத்துருப்பாங்க. சரியா? அதாவது 1 மைனஸ் phi of Z அதான் Q of Z. சரி, இப்போ நம்ம டேபிள் வச்சு பார்த்துக்கலாம். நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? நமக்கு என்ன வேணும்? மைனஸ் 1.5 வேணும். கரெக்டா? மைனஸ் 1.5க்கு இங்கே வேல்யூ இல்லை. கரெக்டா? அப்போ மைனஸ் 1. நீ எது கால்குலேட்டர்ஸ் தான் ரொம்ப சிம்பிள். கால்குலேட்டரில் மோட ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் மாற்றிக்கோ. சரியா? மாற்றிட்டு ஷிஃப்ட் இருக்குல்ல, ஷிஃப்ட் அமுத்தி டிஸ் 3க்கு மேலே நினைக்கிறேன், 3க்கு மேலே டிஐஎஸ்டிஆர்னு ஒன்று இருக்கும். அதாவது எந்த கீக்கு மேலே டிஐஎஸ்டிஆர்னு எல்லோ கலர் எழுதிருக்கோம் அந்த கீயை கிளிக் பண்ணு. உனக்கு பிஆ கியூஆ ஆரான்னு கேட்கும். பியை கிளிக் பண்ணு. ஓகேவா? கிளிக் பண்ணிட்டு இங்கே என்ன வேல்யூ இருக்குது? மைனஸ் 1.5 இருக்கா? அதை அங்கே கொடுத்தீங்கன்னா உனக்கு என்ன கொடுத்துரும்? இதோட 5 வேல்யூ கொடுத்துரும். சரியா? அப்படி இல்லைன்னா நம்ம என்ன பண்ணலாம்? நமக்கு என்ன தெரியும்? டிஸ்ட்ரிபியூஷன் வந்து சிமெட்ரிக்காக இருக்குன்னா நம்ம எதுக்கு பார்த்தோம்? மைனஸ் 1.5 பார்க்குறோம். ஓகேவா? பட் நம்ம என்ன பண்ணலாம்னா 1.5க்கு கண்டுபிடிச்சிடலாம். இல்லையா? 1.5க்கு கண்டுபிடிச்சிட்டு அது 1லேருந்து மைனஸ் பண்ணிட்டோம்னா நமக்கு ஆக்சுவலி இந்த ஏரியா தேவை. பட் நம்ம இங்கே இருக்க மொத்த ஏரியா கண்டுபிடிச்சிட்டு அது 1ல் மைனஸ் பண்ணோம்னா உனக்கு என்ன கிடைக்கும்? இந்த ஏரியா கிடைக்கும். பை சிமெட்ரி ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கும். ஸோ 1.5 இருக்குல்ல, 1.5க்கு கண்டுபிடிக்கலாம். சரியா? ஏரியா 1.5 இங்கே இருக்கு. 1.5க்கு 0.9332 நினைக்கிறேன். ஓகேவா? இப்போ இதை 1லேருந்து மைனஸ் பண்ண என்ன வரும்? ஒரு வேல்யூ வரும். கரெக்டா? கால்குலேட்டர்ல எப்படிடா பண்ணும்? ஓகேவா? சேம் வேல்யூ தான். ஓகே, டேய் கால்குலேட்டர்ல போட சொல்லி கால்குலேட்டர்ல போடணும் அந்த மாதிரி சொன்னீங்களா? அது எப்படி பண்ணும்? அதான்டா ஃபர்ஸ்ட் மோட வந்து ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் மாத்திக்கோ. அது தெரியுமா? மோட் பட்டனை கிளிக் பண்ணிட்டே இரு. சரியா? மாத்திட்டேன். மாத்திட்டு ஷிஃப்ட் அமுத்து. ஒரு கீழே ஒரு பட்டனுக்கு மேல டிஐஎஸ்டிஆர்னு இருக்கும், டிஐஎஸ்டின்னு இருக்கும், டிஸ்ட்ரிபியூஷன். ஓகே, மேல நினைக்கிறேன். அதை கிளிக் பண்ணு. ஆ பிஆ கியூஆ ஆரான்னு கேட்கும்.
பீனா 1 பட்டன் பண்ணணும். 1 பிரஸ் பண்ணணும். ம். இப்போ ம். பி வந்து இங்க கேட்கும். அங்க என்ன பண்ணிக்கணும்? -1.5 என்ன பண்ணிக்கலாம்? அத குடு. ம். சரியா? ஆன்சர் என்ன கொடுக்குது? ம். 0.60681 ம். கிடைக்குதா? வருது, சரி. வருது. அதான். சரி. ஓகே. இப்போ if x is the Gaussian random variable with mu equal to 61 and sigma equal to 10, then what is இந்த வேல்யூ கேட்டிருக்கான். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நீ கொடுத்துருக்க ஒவ்வொரு எக்ஸ் வேல்யூயும் நார்மலைஸ் பண்ணு. அதாவது மைனஸ் எக்ஸ் மைனஸ் மியூ பை சிக்மா 51 மைனஸ் 61 டிவைட் பை 10. அதே மாதிரி 71 மைனஸ் 61 டிவைட் பை 10 வேல்யூ கிடைக்குதா? இப்போ அதை இங்கே எக்ஸ் போடக்கூடாது, ஜெட்டு போடு. சரியா? ஜெட் போட்டு எழுது. சாரி, இங்கே போட்டிருக்கேன், கரெக்டாக போட்டிருக்கேன், கரெக்டாக தான் போட்டிருக்கேன். சரியா? இங்கே ஜெட்டை போட்டு எழுது. எழுதி முடிச்சதுக்கப்புறமா என்ன பண்ணு, அப்போ இது வந்து கியூமுலேட்டிவ் ஃபங்க்ஷன். கரெக்டாக கியூமுலேட்டிவ் ஃபங்க்ஷன் என்ன பண்ணலாம்? அப்பர் லிமிட் மைனஸ் லோவர் லிமிட் போட்டுக்கலாமா? சிடிஎஃப் தானே, காசியனோட சிடிஎஃப் தான் இது. ஸோ அப்பர் லிமிட் 1 மைனஸ் லோவர் லிமிட் -1. 5 ஆஃப் 1 என்ன? 5 ஆஃப் 1 வந்து பார்த்தோன்னா 0.84 இது வருது. 5 ஆஃப் -1 என்ன வரும்? 5 ஆஃப் -1 வந்து 1 மைனஸ் 5 ஆஃப் 1 வரும். ஓகேவா? ஸோ எஃபெக்டிவாக 5 ஆஃப் 1 மைனஸ் 1 மைனஸ் 5 ஆஃப் 1 வரும். ஓகேவா? ஸோ என்ன வரும்? 5 ஆஃப் 1 2 டைம்ஸ் 5 ஆஃப் 1 வருமா? -1 வரும். 2 டைம்ஸ் 5 ஆஃப் 1 என்ன? அப்ராக்சிமேட்டாக 1.95 1 பாயிண்ட் அந்த மாதிரி வச்சுக்கோ. -1 பண்ணிங்கன்னா 1.6 சம்திங் வரும். -1 பண்ணால் 0.6 வரும். வருதா? ஓகேவா? சரியா? இல்லை கேல்குலேட்டர்னா சப்பையாக போட்டுடலாம், டேரெக்டாக நீ போட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகேவா? சரி. இப்போது த பீக் டெம்பரேச்சர் ஆஸ் மெஷர்ட். ஓகேவா? இதில் ஒன்றும் என்னென்னு இருக்குது, இதை முடிச்சிட்டோம்னா கடைசியில் ஏர்லாங் மட்டும் இருக்கு. சரி, மெமரி லெஸ்ஸும் இருக்குன்னு நினைக்கிறேன். மெமரி லெஸ் ஏர்லாங் மட்டும். சரி, இப்போ என்ன சொல்லிட்டாங்க? சிம்பிள்ரா. ஃபஸ்ட்டு ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? 85,10னா 85 வந்து நியூ, அதாவது மீன், 10ங்கிறது சிக்மா, அதாவது ஸ்டாண்டர்ட் டீவியேஷன். T greater than 100 அப்படின்னா ஃபஸ்ட் நார்மலைஸ் பண்ணு. ஓகேவா? 100 நார்மலைஸ் பண்ணு. -85 டிவைட் பை 10. ஓகேவா? அதே மாதிரி 60 எல்லா வேலையும் ஃபஸ்ட் நார்மலைஸ் பண்ணி வச்சுக்கோ. அப்புறம் அவங்க கொடுத்துருக்க கண்டிஷன் வச்சு போட்டு சால்வ் பண்ணிடு. அவ்வளோதான், சிம்பிள். ஓகேவா? பண்ணிடலாமா? ஓகேல. இப்போ இங்கே Z greater than 1.5 இருக்கா? அப்போது ஜெட்டோட அப்பர் லிமிட் என்ன? இன்ஃபினிட்டி. லோவர் லிமிட் 1.5. அதான் அப்பர் லிமிட் மைனஸ் லோவர் லிமிட் போட்டுருக்கேன். எப்பவுமே கியூமுலேட்டிவ் ஃபங்க்ஷனோட இன்ஃபினிட்டி வந்து 1 மைனஸ் வேல்யூ. ஓகேவா? பண்ணிடுவீங்க தான். ஓகே, சரி. நெக்ஸ்ட், இப்போ இந்த எக்ஸாம்பிள் பாரு. x is a Gaussian random variable with p of x equal to 0. ஸோ மீன் வந்து 0 சொல்லிட்டாங்க. அண்ட் p of x less than or equal to 10 வந்து 0.1 சொல்கிறாங்க. இப்போ p of x less than or equal to, அதாவது mod xனா, mod xனா மீனிங் என்ன? less than or equal to 10. அதாவது எக்ஸ் வேல்யூ வந்து 10 போட்டுக்கோ, இன்னொரு எக்ஸ் வேல்யூ -10 போட்டுக்கோ. ஓகேவா? அப்போது இதுக்கு கம்மியாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ இதுக்குள்ள லையாக அர்த்தம். ஸோ எக்ஸ் லைஸ் பிட்வீன் 10 and -10 தான் இப்படி கொடுத்துருக்காங்க. புரிஞ்சா? மாடுலஸ்னால் உனக்கு என்னது? ஒரு பக்கம் மைனஸ், ஒரு பக்கம் ப்ளஸ். கரெக்டாக? அதனால் மாடுலஸ். இது எதுக்கு மாடுலஸ் போடுறோம்? 10க்கு மாடுலஸ் போடுறோம். அப்போது 10 விட கம்மியாக இருக்குன்னு சொல்கிறோம் இந்த வேல்யூஸ் எல்லாம். அப்போ வெறும் பாசிட்டிவ் வச்சுப்பாரு. இப்போ 3 இடம் இருக்கு, கரெக்டாக? இது ஒன்று, இது ஒன்று, இது ஒன்று. இதுக்குள்ள வரும்னா 10 விட கம்மியாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ பாசிட்டிவ் 10 விட கம்மியாக இருந்துச்சுன்னா உனக்கு இதுக்குள்ள தான் வரும். ஸோ இதுக்குள்ளே வந்துட்டீங்கன்னா இந்த ரீஜன் அப்படி ஞாபகம் வச்சுக்கோ. புரிஞ்சாது?
இது ஓகேல? சரியா? டேய் பசங்களா ஓகே நடக்குன்னு சொல்லுங்க. ஓகேடா ஓகேடா. சரி. இப்போ நெக்ஸ்ட் வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா வாட் இஸ் த ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் கேட்டாங்க. அப்போ நமக்கு எக்ஸ் வந்து 0ன்னு சொல்லிட்டாங்க, அதாவது மியூ வந்து 0ன்னு சொல்லிட்டாங்க, ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் கேட்குறாங்க. அப்போ நமக்கு ப்ராபபிலிட்டி ஆஃப் -10லேருந்து 10 வரைக்கும் இருக்கிறதுக்கு எவ்வளோ சொல்லிட்டாங்க? 0.1 சொல்லிட்டாங்க. கரெக்டா? இப்போ ஃபர்ஸ்ட் நார்மலைஸ் பண்ணும். நார்மலைஸ் பண்ணினா z என்னவா வரும்? -10 மைனஸ் மியூ பை சிக்மா வருமா? ஸோ அது ஃபர்ஸ்ட் இங்கே போட்டுக்கோ. -10 மைனஸ் மியூ வந்து 0 கரெக்டா பை சிக்மா வரும். இது என்னது? +10 மைனஸ் மியூ பை சிக்மா, ஸோ 10 பை சிக்மா வரும். இப்போ ஜெட்டாக மாறிடு. புரிஞ்சா? 0.1. இப்போ ஜெட்டாக மாறிடுச்சுன்னா உங்களுக்கு என்ன தெரியும்? இதை வச்சு எழுதலாம். இதை வச்சு cumulative ஃபங்க்ஷன்ஸ் இல்லாமா? அப்பர் லிமிட் என்ன? 10 பை சிக்மா. லோவர் லிமிட் என்ன? -10 பை சிக்மா. சரியா? இப்போ இதை ஃபர்தர் எப்படி எழுதலாம்? ஆக்சுவலா இதான் மீனிங்காடா? mod of x வந்து less than equal to 10 கொடுத்தா -10 இது எதான் மீனிங்கா? ஆமாடா, அதான் மீனிங். ஓகேடா ஓகேடா. சரி, இப்போ வந்து நம்ம மல்டிபிள் வேஸில் இதை சிம்பிளிஃபை பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நம்ம படித்தோம்ல மைனஸ், இப்போ உள்ள இருக்கிற ஜெட் தானே, ஆக்சுவலி ஃபை ஆஃப் செட் கரெக்டா, உள்ள இருக்கிற ஜெட் தான். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இது எப்படி எழுதலாம்? ஃபை ஆஃப் மைனஸ் செட் இருக்குல்ல, அதாவது ஃபை ஆஃப் மைனஸ் செட்டை நீ எப்படி எழுதலாம்? ஃபை ஆஃப் செட்டை கண்டுபிடிச்சு ஒன்லேருந்து மைனஸ் பண்ணலாம் கரெக்டா. ஸோ ஃபை ஆஃப் மைனஸ் செட்டை 1 மைனஸ் ஃபை ஆஃப் செட் எழுதலாம். சரியா? 1 மைனஸ் ஃபை ஆஃப் செட் எழுதுனா ஃபை ஆஃப் 10 பை சிக்மா மைனஸ் இது 1 மைனஸ் ஃபை ஆஃப் பாசிட்டிவ் வேல்யூ போட்டுப்போம் 10 பை சிக்மா. சரியா? ஈக்குவல் 0.1. அப்போ என்ன வரும்? 2 டைம்ஸ் ஃபை ஆஃப் 10 பை சிக்மா மைனஸ் 1 ஈக்குவல் டு 0.1 வரும். அப்போது மைனஸ் 1 அந்த பக்கம் கொண்டு போயிங்கன்னா 1.1 வரும். இந்த 2 அந்த பக்கம் கொண்டு டிவைட் பை 2 ஆயிடும். ஸோ ஃபை ஆஃப் 10 பை சிக்மா வந்து 0.55 வரும். கரெக்டா? சரியா? புரிஞ்சாடா? ஓகேவா? இப்போ நம்ம எதை கண்டுபிடிக்கணும்? சிக்மா வேல்யூ தான் கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு உள்ள இருக்க வேல்யூ தெரியணும். இதுவரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம்? உள்ள இருக்க வேல்யூ தெரிஞ்சு வெளியே இருக்க வேல்யூ கண்டுபிடிச்சோம். இப்போ வெளியே இருக்க வேல்யூ வச்சு உள்ள கண்டுபிடிக்கணும். ஸோ டேபிள் எடுத்துக்கோ. டேபிளில் ஃபையோட வேல்யூ எங்கே 0.5 இருக்குன்னு பாரு. ஃபைவ்க்கு எங்கே 0.5 இருக்குன்னு பாரு. ஸோ 0.55 எங்கே இருக்கு? இங்கே வரோம் கரெக்டா. இங்கே 0.55 வருது. ஸோ 2 நியரஸ்ட் இருக்கு, இதுதான் நியரஸ்ட் ரொம்ப. அப்போது அங்கே கரஸ்பாண்டிங்கான ஜெட் வேல்யூ என்ன? 0.13. ஸோ 0.13 உள்ள இருக்கப்போ தான் உனக்கு இது கிடச்சிருக்கும் கரெக்டா. அப்போ மீனிங் என்ன? 10 பை சிக்மா வந்து 0.13. இப்போ சிக்மா என்னவா இருக்கும்? 10 பை 0.13. புரிஞ்சா? இதை சிம்பிளை பண்ணால் அதான் ஆன்சர். ஓகே, புரிஞ்சா? டேய் புரிஞ்சா டக்குன்னு சொல்லுங்க. புரிஞ்சுடா. நெக்ஸ்ட் சேம் தான். இங்கே பீக் டெம்பரேச்சர் காசியன் வித் வேரியன்ஸ் கொடுத்துருக்கான். நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. நம்ம அங்கே ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் தான் யூஸ் பண்ணுவோம். வேரியன்ஸுங்க சிக்மா ஸ்கொயர். ஸோ ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் என்ன? √225. அதை ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கும். நெக்ஸ்ட்டு வித் ப்ராபபிலிட்டி என்னது? 1/2. ஸோ பீக் டெம்பரேச்சர் இஸ் காசியன் என்னது? ப்ராபபிலிட்டி 1/2. The temperature exceeds
ப்ராபபிலிட்டி 1/2, அதாவது டெம்பரேச்சர் வந்து 10 டிகிரியை தாண்டுறப்ப ப்ராபபிலிட்டி 1/2 சொல்லிட்டான். சரியா? மீன் வந்து இங்கே கொடுக்கல. சரியா? மீன் வந்து என்னது, அதை நம்ம கண்டுபிடிக்கணும் ஃபஸ்ட்டு. சரியா? ஸோ என்ன பண்ணுங்க, நம்ம அப்ளை பண்ண மாதிரியே ஃபஸ்ட்டு நார்மலைஸ் பண்ணிக்கோ. இந்த டைம் சிக்மா தெரியும் நம்மளுக்கு. அப்போ ஆல்டர்னேட் பண்ணிடுது. இது வந்து 1 - இப்படி வரும். 1 - அந்த பக்கம் கொண்டு போகும். சரியா? ஸோ சேஞ்ச் பண்ணி எனக்கு கொண்டு வரும். ஸோ ரீஅரேஞ்ச் பண்ணப்போ இப்படி வருது. கரெக்டாக? இப்போ சேம் 1/2 0.5. டேபிளில் 0.5 எங்கே இருக்குன்னு பாரு. எடுத்தோன்னா அதுதான் இருக்கும். கரெக்டாக? 0 தான் 0.5. ஓகேவா? அப்போ ஈக்குவல் டு 0 போடு, ஆன்சர் புரிஞ்சா? இப்போ இதை வச்சு மித்த கொஸ்டினில் என்ன பண்ணலாம், நார்மலைஸ் பண்ணி ஆன்சர் பண்ணிடலாம். சிம்பிள் தான். ஓகேவா? ஃபஸ்ட்டு எல்லா வேலையும் நார்மலைஸ் பண்ணி அப்புறம் ஆன்சர் கண்டுபிடிச்சு. ஓகேவா? இல்லைன்னா புரிஞ்சுது. Next, suppose that out of 100 million men in US, 23,000 are at least 7 feet tall. இப்போ மொத்தம் 100 million, அதில் 7 feet tall இருக்கிற 23,000. ஸோ ப்ராபபிலிட்டி என்னது, ஒரு கேஸோட ப்ராபபிலிட்டி நமக்கு தெரியும். 7 feet டாலாக இருக்கப்போ ப்ராபபிலிட்டி என்னது, 23,000/1 million. அதான் நம்மளுக்கு ப்ராபபிலிட்டி. இதை ஞாபகம் வச்சுக்கோ. இந்த ஹைட்ஸ் ஆர் இண்டிபெண்டன்ட் காசியன் ரேண்டம் வேரியபிள். ஸோ ஹைட் வந்து காசியன் ரேண்டம் வேரியபிள்னு சொல்கிறாங்க. எக்ஸ்பெக்டட் வேல்யூ ஆஃப் 10 feet. அப்போது அந்த ரேண்டம் வேரியபிளோட மீன் வந்து சொல்லிட்டாங்க 10 feet 10 inches, 5 feet 10 inches. Let m be equal to the number of men who are at least 7 feet 6 inches tall. So mங்கிறது ரேண்டம் வேரியபிள் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் men who are at least 7 feet tall. சரி, என்னங்கிறது நம்பர் ஆஃப் ரேண்டம் வேரியபிள், என்னங்கிறது நம்பர் ஆஃப் men who are at least 7 feet 6 inches tall. ஃபஸ்ட்டு சிக்மா கால்குலேட் பண்ண சொல்கிறாங்க. இப்போ எப்படி சிக்மா கால்குலேட் பண்ணுறோம்னா, நம்மளுக்கு ஒரு கேஸ் இருக்குது. என்ன சொல்கிறாங்க, ஃபஸ்ட்டு இங்கே ஒரு நீ கன்வர்ஷன் பண்ணணும். எல்லாமே ஃபீட்டு இன்ச்சஸ் ரெண்டுமே கலந்துருக்கு. சப்போஸ் எல்லாத்தையுமே ஸ்மாலர் யூனிட்டுக்கு மாற்று. 10 inches தானே ஸ்மாலர் யூனிட். ஸோ ஒரு ஃபீட் வந்து எவ்வளோ இன்ச்சஸ், 12 inches. கரெக்டாக? ஸோ எல்லாத்தையுமே இன்ச்சஸ்க்கு மாற்றிக்கும். சரியா? அப்போது 7 feet என்னது, 7 12s are 7 2s are 14, 7 1s are 7. அப்போ என்ன வரும், 84 வரும். 84 inches தான் 7 feet. ஓகேவா? அதே மாதிரி 5 feet 10 இருக்குல்ல, 5 feet 10 inches. அது என்ன வரும், 5 feet 5 12s are எவ்வளோ, 5 12s are 60. கரெக்டாக? 60 + 10 வந்து 70 inches. இதுதான் உன்னோட மீன். சரியா? இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த ஹைட்டு இருக்கப்போ உனக்கு என்ன சொல்கிறாங்க, ப்ராபபிலிட்டி ப்ராபபிலிட்டி என்ன சொல்கிறாங்க, 23,000 men அவுட் ஆஃப் 1 million. 1 million 10⁶, அதான் 1 million. ஓகேவா? ஸோ உனக்கு என்ன இன்டேரக்டாக சொல்கிறாங்கன்னா, உனக்கு இன்டேரக்டாக என்ன சொல்கிறாங்கன்னா, ப்ராபபிலிட்டி ஆஃப் உன் ஹைட் இருக்குல்ல, அது 7 feet. 7 feet வந்து அட்லீஸ்ட் 7 feet அப்படின்னா உங்களோட எக்ஸ் வந்து கிரேட்டர் than or equal to 7 feet. இதோட வேல்யூ வந்து 23,000/1 million சொல்கிறாங்க. சரியா? இப்போ நம்ம நார்மலைஸ் ஃபஸ்ட்டு இதை கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இதுதான் 84 inches. 84 inches 80 inches 84 inches. ஓகேவா? இப்போது இதை நார்மலைஸ் பண்ணணும். நார்மலைஸ் என்னது, z is greater than or equal to 84 minus mu என்னது 60. கரெக்டாக? நம்ம கண்டுபிடிச்சோம்ல, 70. 5 feet தான் உனக்கு மீன் சொல்லியிருந்தான். ஸோ 70 inches. ஏன் கன்வெர்ட் பண்ணோம், ஏன்னா நிறைய இன்ச்சஸ் கம்பைன் ஆன்சர் நம்மளுக்கு நிறைய யூனிட்ஸ் கம்பைன் ஆன்சர் கஷ்டமாக இருக்கும். அதனால டிவைட் பை சிக்மா ஆஃப் எக்ஸ். ஓகேவா? இதுதான் இது 23,000/1 million. இப்போது இதில் என்ன பண்ணலாம்,
5 ஆஃப் அப்பர் லிமிட் என்ன இன்ஃபினிட்டி மைனஸ் லோவர் லிமிட்னா 84 மைனஸ் 70 பை சிக்மா 84 மைனஸ் 70 14. ஓகே இப்போ 14 போட்டுக்கலாம். இப்போ 1 மைனஸ் 14 பை சிக்மா தான் என்னது எவ்வளோ வரும் 1 2 3 4 கரெக்டா 100 மில்லியன் கொடுத்துருந்தாங்கன்னு நினைக்கிறேன்டா 1 மில்லியன் இல்லைன்னு நினைக்கிறேன் 100 மில்லியனா அப்படியே 10 பவர் 6 இருக்கும் கரெக்டா 100 பவர் 6 ஓ ஷிட் ஆமாம் சரி விட நம்ம ஐடியா தெரிஞ்சுல அதான் ஃபர்ஸ்ட் பண்ண போகிறோம் ஓகே ஓகேவா ஓகே ஸோ 2.3 into 10 power minus 4 தான் உனக்கு இந்த வேல்யூ வரும். இப்போ 1 மைனஸ் தானே போட்டிருந்தோம் நம்ம இது வரைக்கும் எல்லாமே 5 வச்சு தான் கால்குலேட் பண்ணிருந்தோம் கரெக்டா பட் இப்போ மட்டும் நான் ஏன் கியூவை வச்சு போட்டேன் அப்படின்னு உனக்கு டவுட் வரும். ஏன்னா நம்ம கிட்ட இருக்க 5 டேபிளில் நீ சும்மா யோசிப்பாரு 5 இந்த பக்கம் கொண்டு போ இது இந்த பக்கம். ஸோ 1 மைனஸ் 23 into 10 to the minus 5 அது எவ்வளோ 0.999777 சம்திங் வரும் கரெக்டா 0.999977 அந்த மாதிரி வரும் கரெக்டா. இப்போது நமக்கு 5 டேபிளில் மேக்ஸிமம் இருக்க வேல்யூ என்னது 0.29 தான் இருக்குது. நம்மளுக்கு 999 அப்புறமா 777 வரும் அந்த மாதிரி வரும் புரியுதா ஓகேவா. அதுக்கு இந்த வேல்யூ இல்லை அதனால என்ன பண்ணுறேன்னா இதை காம்ப்ளிமெண்ட்ரியாக மாற்றிடுறேன். அதாவது 1 மைனஸ் 5 ஆஃப் Z இருக்குல்ல அது மாதிரிலாம் Q ஆஃப் Z எழுதலாம். ஸோ Q ஆஃப் Z டேபிளில் பார்த்தீங்கன்னா உனக்கு Q ஆஃப் Z டேபிளில் பார்த்தீங்கன்னா உனக்கு என்ன இருக்குது 2.3 into 10 to the minus 4க்கு வேல்யூ இருக்குது கரெக்டாக. இங்கே 2.4 into 10 to the power minus 2.4 into 10 to the minus 4 ஓகேவா. ஸோ 2.3 into 10 to the minus 4 இங்கே இருக்குது. ம் 2.3 into 10 to the minus 4 கரெக்டா. ஆமாம் 2.3 into 10 to the minus 4க்கு வேல்யூ இருக்குது கரெக்டாக. அது என்ன இருக்குது 3.50. அதனால தான் அதை காம்ப்ளிமெண்ட்ரிக்கு மாற்றினேன் புரிஞ்சா. ஏன்னா அந்த டேபிள் வேல்யூ இல்லை இப்போ புரிஞ்சா இதே புரிஞ்சு கைஸ் ஓகேவா. இல்லைன்னா அந்த ஜென்ரலா நீ இதுக்கு முன்னாடி ஒரு டெஃபினேஷன் எழுதி இருப்பீல அதை எடுத்துக்கலாமா. லைக் வந்துட்டு நீ வந்துட்டு அந்த Z வந்து கிரேட்டரா இருக்கும் போது Q டேபிள் Q வேல்யூ லைக் Z கிரேட்டர் தான் அப்படின்னு ஏதாச்சும் வந்துச்சுன்னா Q டேபிள்ல பாக்குற மாதிரி போட்டிருந்த மச்சி நம்ம இஷ்டம் வேண்டாம் அங்க யோசிக்கிறது தான் மேட்ரு. ஓகே ஓகே டேபிள் வேல்யூ இல்ல லைக் இது இப்போ எப்படி எப்படி நமக்கு தெரியும் இங்க வந்துட்டு இந்த டேபிள் யூஸ் பண்ணணும்ன்றத நீ கண்டுபிடிக்கிறது தான். உன்னால இந்த வேல்யூவை அதாவது இந்த சப்போஸ் 5 ஈக்குவல்டுன்னு போட்டீங்கன்னா உனக்கு என்ன வரும் 0.9999799 சம்திங் வரும் கரெக்டா. இப்போ அந்த வேல்யூ வந்து இந்த டேபிள் இருக்கான்னு பாரு கண்டிப்பா இல்ல கரெக்டா. அப்ப என்ன பண்ண ஆல்டர்னேட் டேபிள் பாரு. அதாவது ஆல்டர்னேட் டேபிள் என்ன Z-க்கு வந்து Q ஆல்டர்னேட் டேபிள் அந்த 5க்கு வந்து Q ஆல்டர்னேட் அந்த மாதிரி இந்த டேபிள் பார்க்க சொல்றீங்க Q ஆல்டர்னேட் டேபிள் கரெக்டா. சோ ஆமா நீ அப்ப என்ன பண்ணு இதை 1 மைனஸ் அப்படியே வச்சுக்கோ. ஸோ இதை Qக்கு மாத்திடு மாத்திட்டு இருக்க வேல்யூ Q டேபிள் இருக்கான்னு பாரு ஓகேவா. அப்ப அதை போட்டுக்கலாம் புரியுதா. அதான் ஐடியா சரியா. ஸோ இது கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா மற்றதெல்லாம் இப்போ போல பண்ணிக்கலாம். ஹெச்சை ஃபர்ஸ்ட் என்ன பண்ணி இன்ச்சஸ் கன்வெர்ட் பண்ண எல்லாத்தையும் அப்புறம் நார்மலைஸ் பண்ணி கண்டுபிடிச்சி போயிட்டே இருக்கலாம் ஓகேவா. அதே மாதிரி இங்கே என்ன கேட்டிருப்பாங்க என்னங்கிறது நம்பர் ஆஃப் மென் ஹூ ஆர் அட்லீஸ்ட் 7 feet 6 inches tall. ஸோ நம்பர் ஆஃப் மென் அட்லீஸ்ட் 7 feet 6 inches tall வந்து உனக்கு என்ன பண்ணுவ 7 feet 6 inches மல்டிப்ளை பண்ணா கிடைச்சிரும்ல. 7 feet 6 inches என்ன அதோட ப்ராபபிலிட்டி நம்மகிட்ட இருக்கு. உனக்கு ஒரு நிமிஷம் என்னங்க நம்பர் ஆஃப் பீப்புள் அட்லீஸ்ட் 7 feet 6 inches tall கடைசியில் E of n கேட்டிருக்காங்க கரெக்டா.
அதுக்கு முன்னாடி வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி தட் தேர் இஸ் நோ மேன் அலைவ் இந்த யூஎஸ் அட் 7 feet 6 tall. ஸோ என்ன பண்ணியிருக்கோம்னா 7 feet 6 inches tall யாருமே இல்லாததுக்கு என்ன ப்ராபபிலிட்டின்னு பார்த்துருக்கோம். அதாவது ஃபர்ஸ்ட் இருக்கிறதுக்கு என்ன ப்ராபபிலிட்டின்னு பார்த்தோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம், அந்த ப்ராபபிலிட்டி இன்டூ டோட்டல் நம்பர் பண்ணோம்னா உனக்கு என்ன கிடச்சிரும், ஒரு மீன் கிடச்சிரும். ஓகேவா, சரியா? அது அப்ப அந்த இடத்துல அந்த 1 மைனஸ் இது பண்ணிருக்கணும் இல்லையா, நம்ம பண்ணல. அது வந்து இது வந்து கொஸ்டின் என்னன்னா, நோ மேன் அலைவ் வித் ஹையஸ்ட் அட்லீஸ்ட் 7 feet 6 inches. நம்ம என்ன பண்ணியிருக்கோம், 7 feet 6 inches இருக்கிற ப்ராபர்ட்டி பார்த்துருக்கோம். இது இல்லாத கேட்குறாங்க கொஸ்டின்ல. ஓகேவா, ஓகேடா. அது நம்ம அந்த எக்ஸ்பெக்டட்ல இது பண்ணும்போது நம்ம இது பண்ணக்கூடாதா? அவங்க எக்ஸ்பெக்டட் ஓகே இல்ல அது வேற கொஸ்டின், இது வேற கொஸ்டினா? எக்ஸ்பெக்டட் என்ன கேட்டிருக்காங்கன்னா 7 feet 6 inches இருக்கிறதுக்கு எக்ஸ்பெக்டட் கேட்டிருக்காங்க. ஓகே டன். ப்ராபபிலிட்டி வந்துட்டு இல்லாதது கேட்டிருக்காங்க, நம்ம 1 மைனஸ். ஓகே, அதான் ஓகேவா. சரி, இப்போ மெமரிலெஸ் ப்ராப்பர்ட்டி வந்துச்சா. சரி, ஃபர்ஸ்ட் எர்லாங் பார்த்துடலாம். எர்லாங் பார்த்து மெமரிலெஸ் பார்க்கலாம். எர்லாங் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து உங்களோட பாய்சன் டிஸ்ட்ரிபியூஷன் இருக்குல்ல, சரியா, அதோட எக்ஸ்டென்ஷன் மாதிரின்னு வச்சுக்கோ. சரியா, ஏன்னா பார்க்க அந்த மாதிரி தான் இருக்கு. e power minus lambda x power n minus 1 divided by n minus 1 factorial. ஓகேவா, நான் பாய்சன் டிஸ்ட்ரிபியூஷன் எப்படி போடுவோம், e power minus lambda x into x power சாரி எர்லாங் வந்து எர்லாங்கல் வந்து எக்ஸ்போனென்ஷியல் ரேண்டம் வேரியபிளுக்கு சிமிலர். அதாவது லேம்டா இன்டூ இ பவர் மைனஸ் லேம்டா எக்ஸ் தான் எக்ஸ்போனென்ஷியல், கரெக்டாக. அது கூட நம்ம என்ன பண்ணியிருக்கோம், என்னங்க ஒரு புது பேராமீட்டர் கொண்டு வந்திருக்கோம். சரியா, அப்போது உங்கள் ஃபார்முலா எப்படி இருக்கு, ஏற்கனவே லேம்டா இன்டூ இ பவர் மைனஸ் லேம்டா எக்ஸ் கூட இங்கே லேம்டா பவர் என் இருக்கு, எக்ஸ் பவர் என் மைனஸ் 1 டிவைட் பை n மைனஸ் 1 ஃபேக்டோரியல் போடுறோம். ஓகேவா, இப்போ சப்போஸ் n வந்து 1 ஆச்சுன்னா என்ன ஆகும், இது வந்து எக்ஸ் பவர் 0 ஆயிடுமா, கீழே 0 ஃபேக்டோரியல் வந்துடுமா. இது எப்படி இருக்கும், லேம்டா இன்டூ இ பவர் மைனஸ் லேம்டா எக்ஸ் இருக்கும். ஸோ எர்லாங்கோட ஒரு ஸ்பெஷல் கேஸ் தான் என்னது, எக்ஸ்போனென்ஷியல் ரேண்டம் வேரியபிள். சரியா, புரிஞ்சா? ஓகேடா. சரி, இப்போது மீன் அண்ட் வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ்போனென்ஷியல் எர்லாங் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பார்த்தோம், மீன் அண்ட் வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ்போனென்ஷியல் வந்து 1/λ 1/λ ஸ்கொயர்னு பார்த்தோம். இங்கே n into 1/λ n into 1/λ ஸ்கொயர். ஓகேவா, ஓகேடா. இப்போ எர்லாங்கில் என்னது n, லேம்டா ரேண்டம் வேரியபிள். அப்போ ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க n, அப்புறமா லேம்டா. சரியா, பேராமீட்டர் என்ன கொடுத்தாங்க, லேம்டா 1/3 கொடுத்தாங்க, எக்ஸ்பெக்டட் வேல்யூ வந்து 15 கொடுத்தாங்க. இப்போ எக்ஸ்பெக்டட் வேல்யூ எனக்கு 15னா என்ன அர்த்தம், 15 ஈக்குவல் டு n/λ. ஓகேவா, லேம்டாவும் கொடுத்தாங்க, லேம்டா 1/3. ஸோ அதை வச்சு ஃபர்ஸ்ட் நீ என்ன பண்ணு, என்ன கண்டுபிடி. சரியா, என்ன கண்டுபிடிச்சிட்டு என்ன கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா உனக்கு ஏற்கனவே லேம்டா தெரியும். ஸோ பிடிஎஃப் ஃபார்ம் பண்ணிடலாமா. பிடிஎஃப் என்ன, லேம்டா பவர் என் எக்ஸ் பவர் n மைனஸ் 1 இ பவர் மைனஸ் லேம்டா எக்ஸ் டிவைட் பை n மைனஸ் 1 ஃபேக்டோரியல். அதுதான் பிடிஎஃப். சரியா, பிடிஎஃப் கண்டுபிடிச்சிட்டோமா, இங்கே பார். சரியா, ஓகேடா. 4 ஃபேக்டோரியல் இவ்வளோ பெருசாக வருதா, இல்லை 1/λ அந்த பவரையும் போட்டிருக்கோம். சரி, அப்புறம் வேரியன்ஸ் கண்டுபிடி தெரியுங்களா, வேரியன்ஸ் n/λ ஸ்கொயர். லேம்டா தெரியும், லேம்டா என்னது 1/3 ஹோல் ஸ்கொயர், n வந்து 5. ஸோ அது ஆன்சர். சரியா, அதே மாதிரி y is Erlang 2,2 random variable. What is e of y? சரியா, e of yங்கிறது என்னது, இப்போ e of y எக்ஸ்பெக்டேஷன் தானே. எக்ஸ்பெக்டேஷன் என்ன, n/λ. அதுதான் இங்கே n வந்து 2, லேம்டாவும் 2. இப்போ n/λ என்னது 1, 2/2 1. வேரியன்ஸ் வந்து n/λ ஸ்கொயர். அக்கார்டிங்லி போட்டுக்கோ. இப்போ உனக்கு என்னும் தெரியும் லேம்டாவும் தெரியும்னா பிடிஎஃப் எழுதிக்கலாம்ல. பிடிஎஃப் எழுதிட்டு அது என்ன பண்ணு, பி ஆஃப் எக்ஸ் ஒய்யை கண்டுபிடி. அதை எப்படி இன்டெகிரேட் பண்ணி கண்டுபிடிச்சிக்கலாம். சரியா, அதே மாதிரி உனக்கு என்ன கேட்டிருக்காங்க கடைசியில், அவ்வளோதான். சரியா, நெக்ஸ்ட்டு
இதுதான் the extent of the time between detection of particles or Ziegler counter. இந்த Ziegler counter தான் முக்கியம். இதை கடைசி சம் we'll be seeing, and that's all. Continuous rows. Ziegler counter சொல்றோம்னா இதாண்டா கடைசி. ஓகேவா, முடிச்சிடலாம். ஓகேடா. இப்போ நம்ம ஆமா மெமரிலெஸ் இருக்குடா. மெமரிலெஸ் இருக்கு. இது முடிச்சு மெமரிலெஸ் தான். ஓகேடா. இப்போ நம்ம பார்த்த சம்ஸ் போக எக்ஸாம்பிள்ஸும் அதோட பார்த்துக்கிறதா? எங்க எங்க மேம், அதாவது ராஜசுதா மேம் வந்து இது கொடுத்தாங்க, புக்கு வந்துட்டு எக்ஸ்ட்ரா ஒரு புக் போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அது வேணா நான் அந்த குரூப்ல போட்டு விடுறேன். மேம் வந்துட்டு ஒரு ரெண்டு பிடிஎஃப் வந்துட்டு ஃபர்ஸ்ட் 4 சாப்டருக்கு வைக்க சொன்னாங்க. லைக் அதுல பார்த்துக்கோங்க அப்படின்னாங்க. அப்புறம் இன்னொரு புக் வந்துட்டு 5th லெசன் பார்த்துக்கோங்கன்ற மாதிரி சொன்னாங்க. சரி நான் அதை போட்டு விடுறேன். சரி, ஃபர்ஸ்ட் லேக் ஆஃப் மெமரி இந்த ஜிகர் கவுண்டர் பார்க்கறதுக்கு முன்னாடி மேல ஒன்று இருக்கு. ஓகேவா, எக்ஸ்போனன்ஷியல் ரேண்டம் வேரியபிள்ஸ் இருக்கு. இப்போ இந்த கொஸ்டின் நல்லா படிச்சு பார்க்கலாம். சரியா, லார்ஜ் கார்பரேட் கம்ப்யூட்டர் நெட்வொர்க் யூசர் லாகான்ஸ் டு சிஸ்டம் கேன் பி மாடல் அஸ் பாய்சன் டிஸ்ட்ரிபியூஷன். ஓகேவா, என்ன சொல்றாங்கன்னா யூசர் லாகான்ஸ் வந்து பாய்சன் டிஸ்ட்ரிபியூஷனை மாடல் பண்றாங்க. அதாவது சரி, கொஸ்டின் சொல்ல படிச்சுட்டு அப்புறம் சொல்றேன். வித் மீன் ஆஃப் 25 லாகான்ஸ் பர் ஹவர், அதாவது பாய்சன் டிஸ்ட்ரிபியூஷனோட மீன், அதாவது ஆல்ஃபா. சரியா, லாம்டா இன்டூ டி, அது வந்து 25 லாகான்ஸ் பர் ஹவர். ஓகேவா, இப்போ வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி தட் there are no logons in an interval of 6 minutes. சரியா, அப்போது உனக்கு பாய்சன் ப்ராசஸ்க்கும் எக்ஸ்பெனன்ஷியல் ப்ராசஸ்க்கும் இங்கே ஏன் சம்மந்தம் வருதுன்னா, உன்னோட எக்ஸ்பெனன்ஷியல் ப்ராசஸ் இருக்குல்ல, உன் பாய்சன் ப்ராசஸ் என்ன சொல்லும், ஒவ்வொரு சக்ஸஸும் ஒரு கண்டினியூஸ் இன்டர்வலில் எத்தனை சக்ஸஸ் வந்துருக்குங்கிறத பாய்சன் சொல்லும். எக்ஸ்பெனன்ஷியல் என்ன சொல்லணும், ஃபஸ்ட்டு சக்ஸஸ்க்கு எவ்வளோ டைம் எடுத்துக்கிறத எக்ஸ்பெனன்ஷியல் சொல்லும். ஓகேவா, புரியுதா? அப்போ இங்கே எத்தனை சக்ஸஸ் நடந்துருக்காங்க பாய்சன் ப்ராசஸ் தான் மாடல் பண்ணியிருக்காங்க. லாகான் இருக்குல்ல, லாகான் தான் சக்ஸஸ், அதை பாய்சன் ப்ராசஸ் தான் மாடல் பண்ணியிருக்காங்க. இப்போது என்ன கேட்டிருக்காங்க, நோ லாகான்ஸ் இன் இன்டர்வல் ஆஃப் 6 minutes. அப்போது ஃபஸ்ட்டு 6 minutesல ஃபஸ்ட் 6 minutesக்கு அப்புறமா தான் லாகான் வருது. ஸோ ஃபஸ்ட்டு சக்ஸஸ் எங்கே வருது, ஃபஸ்ட்டு 6 minutesக்கு அப்புறமா தான் வருது. ஸோ எக்ஸ் கிரேட்டர் தேன் 6க்கு அப்புறமா தான் உனக்கு என்ன வருது, லாகான்ஸ் வருது. சரியா, இப்போ அதுக்கு ப்ராபபிலிட்டி என்னன்னு கேட்குறாங்க. ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம அதே மாதிரி அதுக்கு என்ன லேம்டா இருக்குல்ல, நம்ம என்ன ஊற்றுக்காங்க 25 லாகான் பர் ஹவரா இதான் ஆல்ஃபான்னு வச்சுக்கோ. சரியா, பர் ஹவர் கொடுத்துருக்காங்க. லேம்டா எப்படி கண்டுபிடிப்ப, நான் போன கிளாஸ் சொன்னேன் கரெக்டாக. ஆல்ஃபா ஈக்குவல் லேம்டா இன்டூ டி. பர் ஹவர்னா 1 hour. அப்போது 1 hourக்கு என்னவா இருக்கும், ஆல்ஃபாவும் லேம்டா ஈக்குவலாக இருக்கும். ஸோ லேம்டா என்னது 25. இதுதான் என்னது பாய்சன் டிஸ்ட்ரிபியூஷனோட மீன் லேம்டா. ஓகே, பாய்சன் டிஸ்ட்ரிபியூஷன், அதாவது பாய்சன் டிஸ்ட்ரிபியூஷன் கண்டுபிடிச்ச லேம்டா. இது அப்படியே நீ என்ன பண்ண மாட்டேன்னா இங்கே போட மாட்டேன். ஒரு நிமிஷம் போது இங்கேயே கொடுத்துருவான் பாய்சன் டிஸ்ட்ரிபியூஷனுக்கு இதுக்கு சம்பந்தம். நம்மளோட டைம் இன்டர்வலுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிப்போம் தானே. ஒரு பக்கம் போட நினைச்சேன், ஓகே எங்கேயே கொடுத்துருந்தானே மறந்து போயிடுச்சு.
சரிங்க பார். பிகாஸ் லேம்டா இஸ் கிவன் ஆன் லாகான்ஸ் பர் ஹவர். ஃபஸ்ட்டு நம்ம அந்த 6 மினிட்ஸை ஹவருக்கு மாற்றிக்கலாம். சரியா? 6 மினிட்ஸ் என்னது 0.1 ஹவர். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு லாகான் வந்து எப்போ வருது? 6 மினிட்ஸ்க்கு அப்புறமா தான் வருது. ஸோ ப்ராபிலிட்டி ஆஃப் எக்ஸ் கிரேட்டர் தேன் 0.1 தான் கண்டுபிடிக்கணும். ஓகே, ஃபஸ்ட் லாகான் என்னது? ஃபஸ்ட்டு சக்ஸஸ் ஆஃப்டர் 6 மினிட்ஸ். அதான் அதோட மீனிங். அதோட ப்ராபிலிட்டி தான் கண்டுபிடிக்கணும். இங்கே சக்ஸஸ்ங்க லாகான்ஸ். ஓகேவா? இப்போது ஒரே நிமிஷம் வந்து இது மட்டும் பார்த்து இங்கே பாரு. The derivation of the distribution x depends only on the assumption that the Poisson process. ஸோ Poisson process தான் இது பண்ணியிருக்காங்க. எப்படின்னா பாய்சன் டிஸ்ட்ரிபியூஷனோட மீன் பார்த்தீங்கன்னா லேம்டா. ஓகேவா? அந்த லேம்டா வந்து அந்த பாய்சன் ப்ராசஸில் இருக்க லேம்டா இருக்குல்ல, அந்த லேம்டாவும் எக்ஸ்பென்ஷன் ப்ராசஸில் இருக்க லேம்டாவும் சேம். ஓகேவா? சரியாடா? பாய்சன் டிஸ்ட்ரிபியூஷனோட லேம்டாவும் எக்ஸ்பென்ஷன் டிஸ்ட்ரிபியூஷனோட லேம்டாவும் சேம். இங்கே நீ பாய்சன் ப்ராசஸோட மீன் சொல்லியிருக்காங்க. அதான் பாய்சனோட லேம்டா ஈக்குவல் டு எக்ஸ்பென்ஷனோட லேம்டா சேம். ஸோ என்ன பண்ணலாம்? எக்ஸ்பென்ஷியல் டிஸ்ட்ரிபியூஷனோட ஃபார்முலா தெரியுமில்ல, லேம்டா இன்ட்டு இ பவர் மைனஸ் லேம்டா எக்ஸ். ஸோ உனக்கு என்ன சொல்லியிருக்காங்க? ஆஃப்டர் 6 மினிட்ஸுங்க சொல்லியிருக்கனால கிரேட்டர் தேன் போட்டுக்கோ. அது அந்த 6 மினிட்ஸ் வந்து பர் ஹவரில். ஸோ 6 மினிட்ஸை ஹவருக்கு மாற்றிக்கோ, போட்டு கண்டுபிடி. இதுதான் உனக்கு இதோட ஆன்சர். சரியா? சப்போஸ் உனக்கு இருக்காங்க, வாட் இஸ் த ப்ராபிலிட்டி தட் த டைம் அன்டில் நெக்ஸ்ட் லாக் ஆன் இஸ் பிட்வீன் 2 and 3 மினிட்ஸ். அடுத்த லாக் ஆன் நடுவில் இருக்க டைம் வந்து 2 and 3 மினிட்ஸ்க்கு இருக்கிறதுக்கு என்ன ப்ராபிலிட்டி இருக்காங்க. ஸோ இதை மறுபடியும் ஹார்க்கு மாற்றிட்டு இன்டகிரேட் பண்ணி தான் உனக்கு கிடச்சோம். ஓகேவா? சரியா? ஓகேடா. அதே மாதிரி மீன் டைம்னு இருந்தது. மீன் டைம் எக்ஸ்பென்ஷியல் டிஸ்ட்ரிபியூஷனோட மீன் வந்து இருந்தது 1/λ. ஸோ அதுவும் கண்டுபிடிச்சிக்கலாம். ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் வந்து 1/λ². அதுவும் நீ கண்டுபிடிச்சிக்கலாம். வேரியன்ஸ் தானடா 1/λ². 1/λ². மீன் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் இருக்கும் 1/λ தான் இருக்கும். ஓகேவா? இப்போ லேக் ஆஃப் மெமரி ப்ராப்பர்ட்டி இருக்குல்ல, லேக் ஆஃப் மெமரி ப்ராப்பர்ட்டினா ஒரு ஈவெண்ட் நடந்து முடிஞ்சிச்சு, அதுக்கப்புறமா இன்னொரு ஈவெண்ட் நடக்குதுன்னு வச்சுக்கோ. சரியா? இப்போ சப்போஸ் அது எக்ஸ்பொனென்ஷியல் இல்லைன்னா ஜியாமெட்ரிக் ரேண்டம் வேரியபிளாக இருந்துச்சுன்னா அதுக்கு லேக் ஆஃப் மெமரி ப்ராப்பர்ட்டி இருக்கும். சரியா? மெமரிலெஸ் ப்ராப்பர்ட்டி. Let x denote the time between direction of particles within the Geiger counter and assume x as an exponential distribution. The probability that we detect a particle within 30 seconds of starting counter is உனக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா எக்ஸஸ், அதாவது 30 செகண்ட்ஸ்க்குள்ளே ஃபஸ்ட்டு சக்ஸஸ் வந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க. கரெக்டாக? நீங்கள் ஃபஸ்ட் நல்லா பார்த்துக்கோ. எக்ஸ்பொனென்ஷியல் டிஸ்ட்ரிபியூஷனோட மீன் வந்து 1.4ன்னு சொல்லிட்டாங்க. அப்போ எக்ஸ்பொனென்ஷியல் டிஸ்ட்ரிபியூஷனோட மீன் என்னது 1/λ. அதுதான் 1.4 சொல்லியிருக்காங்க. சரியா? அப்போ லேம்டா என்னவா இருக்கும்? 1/1.4. அதான் லேம்டா. சரியா? நெக்ஸ்ட்டு இது ஃபஸ்ட்டு. நெக்ஸ்ட்டு பார்ட்டிகிள் வித்தின் 30 செகண்ட்ஸ். இங்கே மினிட்ஸ் கொடுத்துருக்காங்களே, ஸோ செகண்ட்ஸை மினிட்க்கு மாற்றிட்டாங்க. 30 செகண்ட்ஸ்னால் 0.5 மினிட்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு சக்ஸஸ் வந்து 0.5 மினிட்ஸ்க்குள்ளே வந்துடணும். அதுதான் நமக்கு வேணும். அது என்ன பண்ணிச்சிட்டாங்க? அதை கண்டுபிடிச்சிட்டாங்க. ஓகேவா? லேம்டா என்னது? லேம்டா வந்து 1/1.4. சரியா? ஏன்னா இ ஆஃப் எக்ஸ் 1/λ வந்து 1.4, லேம்டா 1/1.4. சரியா? இது கண்டுபிடிச்சிட்டாங்க. கண்டுபிடிச்சதுக்கப்புறமா என்ன பண்ணுறாங்க? இது வச்சுட்டாங்க. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, now suppose we turn on the Geiger counter and wait 3 minutes without detecting a particle. What is the probability that a particle is detected in next 30 seconds? அதாவது 3 minutes வெயிட் பண்ணுறாங்க. வெயிட் பண்ணிட்டு பார்ட்டிக்கிளே வரல. அப்போது அடுத்த 3 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஒரு 30 செகண்ட்ஸ் வரும்ல, அந்த 30 செகண்ட்ஸில் உனக்கு பார்ட்டிக்கிள் டிடெக்ட் ஆகிறதுக்கு என்ன வாய்ப்பு அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி. ஃபஸ்ட்டு 3 மினிட்ஸ் வெயிட் பண்ணிட்டாங்க. சரியா? இப்போ அடுத்த ஃபஸ்ட்டு 3 மினிட்ஸ் வெயிட் பண்ணிட்டாங்க. இப்போ அடுத்து ஒரு 1/2 மினிட் வெயிட் பண்ணுறாங்க. அதாவது 30 செகண்ட்ஸ், அதாவது 3.5 வரைக்கும் வெயிட் பண்ணுறாங்க. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, உனக்கு
பார்ட்டிக்கிள் வந்து இந்த உனக்கு 3 மினிட்ஸ் வரைக்கும் பார்ட்டிகிள்ஸ் கிடைக்கல. ஓகேவா? அதான் சொல்றாங்க. 3 மினிட்ஸ் வரைக்கும் பார்ட்டிகிள்ஸ் கிடைக்கல. இப்போ இதை வந்து உங்க இன்ஃபர்மேஷனா வச்சுட்டு அடுத்த 30 செகண்ட், அதாவது 3.5க்குள்ள கிடைக்கிறதுக்கு என்ன சான்ஸ் சொல்றீங்க அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ இது என்னது, ஃபர்ஸ்ட் ஒரு ஈவென்ட் சொல்லிட்டாங்க, அப்புறமா இன்னொரு ஈவென்ட் நடக்குது. அப்போ இது என்னது, கண்டிஷன் ப்ராபர்ட்டி. கரெக்டா? இதை என்ன சொல்லலாம், எக்ஸ் கிரேட்டர் தேன் 3, அதாவது 3 மினிட்ஸ் வரைக்கும் உனக்கு கிடைக்கல. ஃபர்ஸ்ட் சக்ஸஸ் 3 மினிட்ஸ் வரைக்கும் உனக்கு கிடைக்கல. அப்போ சக்ஸஸ் எப்போ வரும், 3 மினிட்ஸ்க்கு அப்புறமா தான் வரும். இது ஃபர்ஸ்ட். இப்போ நெக்ஸ்ட் சக்ஸஸ் வந்து 3 மினிட்ஸ்க்குள்ள 3.5க்குள்ள வந்துருச்சு. இதுதான் கண்டிஷன் ப்ராபர்ட்டி. சரியா? புரிஞ்சா? புரிஞ்சா இல்லையா? அதுல என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணியிருந்தாங்க? 1 மைனஸ் அது என்ன ஃபார்முலா? அது சொல்றேன். இது புரிஞ்சுல? ஏன் இங்க அந்த 30 செகண்ட்ஸ் மட்டும் எடுக்கல? மற்ற எக்ஸாம்பிள்ஸ்ல நம்ம அந்த ஜியோமெட்ரிக்ல போடும்போது அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிறது மட்டும் தானே எடுப்போம். சொல்றேன். நீங்க என்ன பண்ணிருக்கான்னு சொல்றேன். இப்போ இதுதான் கண்டிஷன் ப்ராபர்ட்டி. கரெக்டா? கண்டிஷன் ப்ராபர்ட்டி என்னது, அந்த இன்டர்செக்ஷன் டிவைட் பை செகண்ட் இருக்குல்ல, அந்த ப்ராபர்ட்டி படிச்சது தான். ஓகேவா? இன்டர்செக்ஷன் என்னது, இதுதான் இன்டர்செக்ஷன் டிவைட் பை இந்த ப்ராபர்ட்டி. ஸோ இன்டர்செக்ஷனோட வேல்யூ என்னது, அப்பர் லிமிட் 3.5 மைனஸ் லோவர் லிமிட் டிவைட் பை இதோட என்னது, இந்த வேல்யூ. ஸோ டிவைட் பண்ணால் எனக்கு கிடச்சிடும். ஓகேவா? இப்போது இது ஜென்ரலைஸ் பண்ணுறாங்க பேக் ஆஃப் மெமரி ப்ராப்பர்ட்டியை. எப்படி ஜென்ரலைஸ் பண்ணுறாங்கன்னா, பி ஆஃப் எக்ஸ் லெஸ் தேன் t1 ப்ளஸ் t2 given that x is greater than t1. அப்போது வெறும் p of x லெஸ் தேன் t2 மட்டும் கண்டுபிடிச்சிங்கன்னா போதும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அதாவது இந்த கேஸில் நம்ம என்ன பண்ணலாம், வெறும் t1 என்னது 3, அப்போது t1 ப்ளஸ் t2னா t2 என்னது 0.5. ஸோ p of x லெஸ் தேன் 0.5 மட்டும் கண்டுபிடிச்சிப்பார். அதோட வேல்யூ இதுவும் சேமாக தான் இருக்கும். சரியா? இதுதான் லேக் ஆஃப் மெமரி ப்ராப்பர்ட்டி. சரியா? ஜியோமெட்ரிக் மேத்தமேட்டிக்ஸ்க்கு இந்த மாதிரியே தான் வரும். சரியா? உனக்கு சப்போஸ் லேக் ஆஃப் மெமரி ப்ராப்பர்ட்டி ஃபார்முலாம் ஞாபகம் வச்சுக்க முடியல அப்படின்னா ஒன்றும் இல்லை. லேக் ஆஃப் மெமரி ப்ராப்பர்ட்டி என்ன சொல்லுது, பியா இங்கே ஒரு கண்டிஷன் இருக்கும், இங்கே ஒரு கண்டிஷன் இருக்கும். இந்த மாதிரி கண்டிஷன் ப்ராப்பர்ட்டி வந்து உனக்கு ஜியோமெட்ரிக் இல்லை எக்ஸ்பென்ஸ் வந்துச்சுன்னா அதான் லேக் ஆஃப் மெமரி. சரியா? அப்போ நீ என்ன பண்ணு, கண்டிஷனில் இருக்க டைம் இன்டர்வல் வந்து அதுதான் t1, இங்கே இருக்கு t1 ப்ளஸ் t2. ஸோ எக்ஸ்ட்ரா டைம் வந்துருக்கும். கரெக்டாக? இப்போ ஃபஸ்ட்டு இன்டர்செக்ஷன் கண்டுபிடி ரெண்டுக்கும், டிவைட் பை பி ஆஃப் t1, அதாவது நம்ம நார்மல் கண்டிஷன் ப்ராப்பர்ட்டி தெரியும்ல. ஸோ இதை வச்சு நீ என்ன பண்ணிக்கலாம், இதை வச்சு போட்டுக்கலாம்ல. டேரக்டாவே போடலாம். உனக்கு சப்போஸ் மறந்து போச்சு தான் சொல்கிறேன். ஜெனரல் ஃபார்முலா அந்த கிவன்னா இன்டர்செக்ஷன் பை அந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் போட சொல்றாங்க. ஆமாம். ஸோ நம்ம இதுக்கும் உனக்கு ஜியோமெட்ரிக்கோட லேக் ஆஃப் மெமரி பார்த்துடலாம். இங்க இது என்ன ஃபார்முலா, f(0.5க்கு ஒரு ஃபார்முலா போட்டுருக்கோம்ல, 1 மைனஸ் e பவர் மைனஸ். ஆமாண்டா மச்சான், உனக்கு லாம்டா என்னது 1/1.4, அது புரிஞ்சுல? அது புரிஞ்சு. அப்போ உங்களோட எக்ஸ்பொனென்ஷியல் வேரியபிளோட பிடிஎஃப் என்னவா இருக்கும், 1/1.4 இன்டூ இ பவர் மைனஸ் 1/1.4 இன்டூ டி. ஓகேவா? இப்போ இதோட சிடிஎஃப் என்னவா இருக்கும், 1 மைனஸ் இ பவர் மைனஸ் 1/1.4 இன்டூ டி. கரெக்டா? இதுதான் இங்க போட்டிருக்காங்க. புரிஞ்சா? ஓகே ஓகே. டேரக்டா சிடிஎஃப் வச்சு போட்டாங்க. சரியா? அதுக்கு நம்ம டேரக்டா ஃபார்முலா வச்சிருக்கோமா சிடிஎஃப்க்கு? சிடிஎஃப் தான் சொன்னேன்ல, எக்ஸ்பொனென்ஷியல் ஆஃப் சம் 1 மைனஸ் இ பவர் மைனஸ் லாம்டா எக்ஸ். ஓகே அதான். ஓகே ஓகே. சரி, கடைசி இது மட்டும் பார்த்துக்கலாம். ஜியோமெட்ரிக்கோட இது மட்டும் பார்த்தோம்னா மனசுத்தியா மட்டும் தோங்கிடலாம். ஓகே.
ஃபர்ஸ்ட் இங்கே தான் ஒர்க் இருக்கு. நம்ம நோட்ஸ்ல எங்காச்சும் இருக்கா? இல்லைன்னு நினைக்கிறேன்டா. இது எங்க மேம் முன்னே ஒன்று எடுத்தாங்க. அது போட்டோ வேணா அனுப்பிச்சுட்டா அதை ஷேர் பண்ண முடியுமா? ஹலோ, ஒரு இங்க இருக்கு பாரு. இங்க ஒரு சம் இருக்கு பாரு. ஓகே, ஜியாமெட்ரிக் இங்க பாரு ஜியாமெட்ரிக் ஜியாமெட்ரிக் டிஸ்ட்ரிபியூஷனுக்கு அதே தான். இங்க வந்து எக்ஸ் கிரேட்டர் தான் கொடுத்துருக்காங்க. சரியா மச்சான், நீ வெரிஃபை பண்ணிக்கோடா. டேய் ரோஷன், ஓகே. அங்க குத்துக்கோ நீங்க குத்த ஃபார்முலா சேமான்னு பார்த்துக்க இருக்கும். பி ஆஃப் எக்ஸ் கிரேட்டர் தான் எஸ் பிளஸ் டி, எக்ஸ் கிரேட்டர் தான் டி. ஓகேவா? இது என்னன்னா ஓகே நம்ம கொடுக்குற கண்டிஷன் பொறுத்து போட்டுக்கிறது தானடா. அதான் இதுல லைக் இதுல வந்துட்டு ஜென்ரலா இப்போ இதுல மேம் ஒரு எக்ஸாம்பிள் போட்டாங்கன்னு சொன்னால, லைக் அதுல எப்படி இருக்குன்னா ஒரு ப்ராடக்ட் வந்து இப்போ 15 இயர்ஸ் ஒர்க் ஆகுது. திருப்பி ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 3 இயர்ஸ்க்கு மேல எவ்வளவு ஒர்க் ஆகும்ன்ற 3 இயர்ஸ்க்குள்ள கொடுக்கல. 3 இயர்ஸ் மேலனோடனே நம்ம கிரேட்டர் தேன் அந்த 3ன்னு போட்டுப்போம்ல. இப்போ சப்போஸ் 3 வருஷத்துக்குள் இன்னி ஒரு 3 வருஷம் ஒர்க் பண்றதுக்கான அப்படின்னு கேட்டாங்கன்னா லெஸ் தேன் 3ன்னு போட்டுப்போம். அந்த மாதிரி நம்ம கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கிறது தானே. அப்படியா? இல்ல தெரியல, நான் கேட்கிறேன் உன்கிட்ட. நம்ம கண்டிஷனுக்கு வந்து போடணும் நான் நினைக்கிறேன். ஏன்னா அதுல வந்துட்டு இந்த டைமுக்குள்ளன்னு கொடுத்தனால நம்ம லெஸ் தேன் போட்டோம். ஆமா, இதுதான் கிரேட்டர் தான். நான் அந்த போட்டோ உனக்கு அனுப்பிச்சு விடுறேன். நீ சொல்லு அதை அப்படியே அனுப்பிச்சு விடுறேன். இருக்கு இன்னும் உனக்கு சென்ட் பண்ணியிருக்கேன் பாருடா. லைக் क्वेश्चन மட்டும் ஒன்று சென்ட் பண்ணியிருக்கேன். அதான் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஆமா எக்ஸ் கிரேட்டர் தான் நேம் கிவன் த அது எக்ஸ் கிரேட்டர் தான் எம் பிளஸ் என் கிவன் த எக்ஸ் கிரேட்டர் தான் நேம். அது என்னது? அவரோட ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து அதான் 1 மைனஸ் பி பவர் என்னன்னு போடுவோம்ல. 1 மைனஸ் பி பவர் அதை எங்கே கொடுத்துருந்தாங்க? பார்த்தியா 1 மைனஸ் பி பவர் என். என்னங்கிறது அந்த எக்ஸ்ட்ரா இருக்கு பார்த்தியா அந்த டைம். சரியா? 1 மைனஸ் பி பவர் என். ஓகேவா? அங்கடா இங்கதான் இந்த ஃபார்முலாவை கொடுத்துருந்தாங்களா? ஓகே இல்ல அங்க மெமரி லெஸ்க்கு வந்து இன்னொரு போட்டிருந்தாங்க. அங்க வந்து வெறும் e பவர் மைனஸ் லாம்டா எக்ஸ் போட்டா போதும் போட்டுருச்சு. இங்க இப்படி இப்ப நமக்கு வந்து 1 மைனஸ் பி பவர் என்னன்னு போடுறோம். அச்சா 1 மைனஸ் பிங்கிறது சக்சஸ் இல்லாம இருக்கிறது தானே 1 மைனஸ் பி. ஆமா மச்சான், லைக் அதே மாதிரி அங்கேயும் வந்துட்டு இப்ப நான் ஞாபகம் வச்சுக்க சொல்றேன் மச்சான். இங்க ஞாபகம் வச்சுக்கா. லைக் இங்க வந்துட்டு 1 மைனஸ் பி பவர் என்னன்னு வருதுல்ல, அந்த மாதிரி அந்த மெமரி லெஸ் இப்ப பார்த்தோம்ல. இன்னொரு மெமரி லெஸ் எங்க பார்த்தோம்? எக்ஸ்போனென்ஷியல்ல பார்த்தோம்ல. அதுல வந்துட்டு ஃபைனல் ஆன்சர் வந்துட்டு லைக் ஏன்னா எங்கேயோ பார்த்தேன் e பவர் மைனஸ் லாம்டா எக்ஸ் மட்டும் போட்டுருந்தாங்க. ஒரே செகண்ட் நோட்ஸ் தான் நினைக்கிறேன். ஓன் நோட்ஸா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமா 1 மைனஸ் மைனஸ் லாம்டா எக்ஸ் எங்கடா போட்டிருக்காங்களா? e பவர் மைனஸ் லாம்டா எக்ஸ் மட்டும். ஆனா இங்க கிரேட்டர் தான் போட்டுருக்காங்க. கரெக்டா?
ஆமா. புக்ல லெஸ் தேன் கொடுத்துருக்காங்க. அத கொஸ்டினுக்கு ஏத்த மாதிரி மாத்திப்போம்னு நினைக்கிறேன். சரி, அப்போ நான் ஒன்று பண்றேன். இங்க நான் டீட்டெயிலாக பார்த்துட்டு உங்களுக்கு சொல்றேன். ஓகே, ஓகேடா. சரி. இது முடிஞ்சு. ஓகே,